கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையை தேவன் நமக்கு தந்ததினால் நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். Our Lord has given us this blessed morning, therefore we are dutiful in order to be thankful to our Lord. அநேக ஜெப விண்ணப்பங்கள் நம்முடைய மத்தியிலே உண்டு. There are many prayer requests amidst us. ஒவ்வொன்றாய் சொல்ல வாய்ப்புகள் இல்லை. There is no chance to mention one by one. அவர்கள் எழுதும் பொழுதே அவர்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். When they write itself, our Lord knows their requests. உன்னுடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே நான் அதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Our Lord has said, even before a word is uttered out of your mouth, I know that. அப்படியானால் இந்த ஜெப விண்ணப்பங்களில் உள்ள ஒவ்வொரு விண்ணப்பங்களும் தேவனுக்கு தெரியும். If so, all these petitions are known by our God. கர்த்தர் அவைகளுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலளிக்க வேண்டும். Our Lord should really answer them as it is, as yea and amen. சபையினுடைய ஜெபம் என்பது ஒரு விலையேறப்பெற்ற ஒரு அனுபவம் உள்ளது. The prayer of the congregation is really a precious one. ஒரு சபை சரியாக ஜெபிக்குமானால் அப்போஸ்தலர்கள் கூட விடுவிக்கப்படுவார்கள். When the congregation, the church prays properly, even the apostles will be delivered. வல்லமை வாய்ந்தவர்கள் கூட கட்டப்பட்டிருந்தால் சபை ஜெபிக்கும் பொழுது விடுதலை கிடைக்கும். Even when the mighty are bound, when the church prays, surely there would be a deliverance. அப்போஸ்தலர் 12:5 நாம் இதை பார்க்க இயலும். We read in Acts 12 chapter verse 5. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said there? சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள், கர்த்தர் பேதுருவை வெளியே கொண்டு வருகிறார். The church prayed fervently, our Lord brought Peter out. அதே போல லூக்காவில் சொல்லி இருக்கிறது. Like manner in Luke also it is mentioned. ஜனங்கள் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். The people were praying outside. கர்த்தரோ அங்கே சகரியாவோடு இடைபட ஆரம்பித்தார். Our Lord started to intervene with Zachariah. எத்தனையோ வருஷங்கள் குழந்தை இல்லாத அந்த ஆசாரியனோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். Our Lord started to speak to that priest who was childless for many years. ஜனங்களுடைய ஒருமித்த ஜெபம் ஒரு பெரிய அசைவை உண்டு பண்ணும். That united prayer did cause a great shaking. உலகத்தையே அசைக்கும் தேவனுடைய கரத்தை ஜெபம் அசைக்கிறது. We find that prayer really moves the mighty arm of God that shakes the world. எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி இந்த ஜெப விண்ணப்பங்களில் யார் யார் என்னென்ன எதிர்பார்ப்போடு எழுதியிருக்கிறார்களோ அவைகளுக்கெல்லாம் தெய்வம் நிறைவான பதிலை கட்டளையிட முடியாய் ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி போராடி ஜெபம் பண்ணுவோம். Let us all close our eyes and strive in prayer that our God should really answer whatever petition, the supplication they have written, and அற்புதத்தை நிகழ்த்த முடியாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள். All of you lift up your hands and offer a prayer for the Hallelujah. Hallelujah. நம்முடைய வல்லமை விளங்க முடியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை விளங்க முடியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமை விளங்க முடியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமம் உயர்த்தப்பட முடியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்ய முடியாய் வார்த்தையை அனுப்பும், கரத்தை நீட்டும். Hallelujah. Amen. கர்த்தர் அப்படி செய்ய போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Our Lord is going to do so, therefore let's all praise him. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. மறுபடியும் உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்காக கர்த்தருக்குள் நான் நன்றி செலுத்துகிறேன். I am thankful to the Lord also for I've got another chance in order to meet you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிப்போம். Let's read Matthew 6:24. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. No man can serve two masters, for either he will hate the one and love the another, or else he will hold to the one or despise the other. He cannot serve God and mammon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு இந்த காலை வேளையிலே இடைபடும்படியாக வாஞ்சிக்கிறார். Our Lord desires in order to intervene with his people this morning through this word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு திருவார்த்தை. This is the holy word which was uttered by our Lord Jesus Christ. இரண்டு எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய கூடாது. You cannot serve two masters. ஒருவேளை அப்படி ஒருவன் செய்ய முயற்சித்தால்
even if a man takes the effort to do so. ஒருவனை ஒரு சூழ்நிலையில் பகைக்க வேண்டியிருக்கும், ஒருவனை ஒரு சூழ்நிலையிலே சிநேகிக்க வேண்டியிருக்கும். There would be a possibility for him to hate one man in a situation and to love the man in another situation. ஒரு சூழ்நிலையில் ஒருவனை பற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும், ஒரு சூழ்நிலையில் மற்றவனை அசட்டை பண்ண வேண்டியதாய் இருக்கும். There will also be a possibility in order to get on to that man, hold on to that man, the other situation to despise him. அந்த இரண்டு எஜமானை குறித்தும் அங்கே சொல்லி இருக்கிறது, ஒன்று தேவன், மற்றொன்று உலகப் பொருள். Two things are mentioned here. One is God, the other one is mammon or the worldly goods. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய கூடாது. Ye cannot serve God and mammon. வேத வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய எஜமான் என்று வேதம் சொல்லுகிறது. When we see the word of God, the scripture calls our God as the master. மல்கியாவிலே நாம் வாசிக்க முடியும். We can read that in Malachi. நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று மல்கியா 1:6 கேட்கிறார். He asks in Malachi 1:6, if I am God, then where is the fear towards me? இன்றைக்கு எஜமானை குறித்த ஒரு சரியான அறிவு தேவனுடைய ஜனங்களுக்குள் இல்லை. Today the people of God do not have a proper knowledge concerning the master. உலகத்திலே மிருகங்களுக்கு கூட எஜமானை அறியக்கூடிய அறிவு இருக்கிறதாக ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி பேசுகிறான். In Isaiah 1st chapter the prophet speaks that even the animals have a knowledge concerning the master. ஏசாயா 1:3 நாம் பார்க்கும் பொழுது மாடு தன் எஜமானை அறிகிறது. When we read Isaiah 1st chapter verse 3, we find that the ox also knows his master. கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையை அறிகிறது. The ass also knows his master's ஆனால் will. என் ஜனமோ என்னை அறியாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள். But my people doth not know me and do not consider to set. இதிலிருந்து தேவனுடைய ஜனத்திற்கு தேவன்தான் எஜமான். From this we come to know that our God alone is the master. பிரியமானவர்களே, நாம் யாருக்கு இந்த நாட்களில் ஊழியம் செய்கிறோம்? Dearly beloved, whom do we serve these days? தேவனுடைய ஜனங்களுடைய இரட்டை தன்மையை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். I desire to share with you the double-mindedness or such a kind of an attitude of the people of God. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களில் அநேகர் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள். Today we find many people of God, they serve two masters. நீங்கள் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யும் பொழுது, ஒன்று நீங்கள் தேவனை அசட்டை பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் உலகத்தை அசட்டை பண்ண வேண்டும். When you serve two masters, either you have to despise God or you have to despise the world. உலக பொருளுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா, இல்லாவிட்டால் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? Are you serving mammon, that is the worldly goods, or are you serving God? நான் உங்களுக்கு முன்பாக 6-7 வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to present 7 verses before you. அதற்கு பின்பு நம்முடைய நிலவரம் என்ன என்பதை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்கலாம். After that we can consider how is our state and we can also rectify. இது யாருக்கோ பண்ணப்படுகிற பிரசங்கம் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வருகிற தேவனுடைய வார்த்தை. This is not a sermon just made for somebody, but this is the word of God that comes from him to every individual. நம்மில் அநேகர் நாம் சரியான பாதையில் போகிறோம் என்று நம்மை நாமே நிதானித்துக் கொள்ளுகிறோம். Many of us we judge and we think that we are going in the right path. ஆனால் நம்மில் அநேகர் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை. But the fact is that many of us deceive ourselves. இன்றைக்கு அநேகருக்கு தாங்கள் இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்கிறோம் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Today many people are not able to understand that they are serving two masters. இன்றைக்கு உலகிலே ஒரே ஆள் பல இடங்களிலே வேலை செய்கிறார்கள். Today we find that one person working in various places in the world. சில இடங்களிலே full time worker-ஆக இருப்பார்கள், சில இடங்களிலே part time worker-ஆக இருப்பார்கள். In some places they are the full time workers, some places part time workers. ஊழியத்திலே கூட full time ministry, part time ministry ன்னு ரெண்டா பிரித்து வைத்திருக்கிறார்கள். Even the ministry also is divided into two, full time ministry and part time ministry. இப்படி எல்லாம் பல விதங்களிலே ஜனங்கள் பிரித்து செயல்படுகிறதை நாம் பூமியிலே பார்க்க இயலும். Like manner we also find on the earth how people divide, subdivide and do things. ஆனால் இன்றைக்கு நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? But today whom are we serving, doing the ministry? நீங்கள் அதை சரியான விதத்திலே நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுதான். This is the time, right time where you have to really examine நீங்கள் yourselves. உலக பொருளுக்கு ஊழியம் செய்தால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோபு 4:4 நாம் பார்க்க முடியும். If you serve mammon, the love of the world is enmity with God, which we read in James 4:4. ஆதி காலங்களில் உள்ள பிரசங்கங்கள் காரசாரமாக இருந்தது. The sermon in the past
had been really very hot and sick. யாக்கோபு 4:4 விசுவாசிகளே விசுவாசிகளே என்று சொல்லாமல் விபசாரரே விபசாரிகளே என்று பேசக்கூடிய அளவிலே அவர் பிரசங்கத்தை உச்சரித்தார். In James 4:4 he just made the sermon not addressing as believer but he just addressed as oh adulterer adulterous woman. ஏன் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வார்த்தை யாக்கோபு உச்சரிக்கிறார்? Why does James pronounce such a kind of a different word? அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னார்கள், ஆனால் உலக சிநேகம் அவர்களுக்குள் நிறைந்து காணப்பட்டது. They say that they do serve God, but we find that the love of the world was filled in them. நீங்கள் யாரை சிநேகிக்கிறீர்களோ அவர்களுக்கு அதிகமாக ஊழியம் செய்கிறீர்கள். Whom you love more, you really serve them more. யாரை பற்றிக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு அதிகமாய் நீங்கள் ஊழியம் செய்கிறீர்கள். Whom you get hold on to, you are really serving them more. நீங்கள் யாரை பற்றிக் கொள்கிறீர்கள்? Whom do you get hold on to? நீங்கள் யாரை அதிகமாய் நேசிக்கிறீர்கள்? Whom do you love more? இன்றைக்கு அநேகருக்கு இந்த பாதையில வந்த பின்பும் உலகை அவர்களுக்கு விட முடியவில்லை. Today many people, in spite of coming into this path, also they are not able to give up the world. பெந்தேகோஸ்தே மார்க்கம் என்பது உலகத்தை சிலுவையிலே அறைகிற மார்க்கம். The Pentecostal religion is a religion that crucifies the world on the cross. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். They that are of Christ have crucified the flesh and the lust thereof on the cross. நீங்கள் இன்றைக்கு ஒரு சிலர் நல்ல விதத்தில் ஊழியம் செய்ய முடியாக வாஞ்சிக்கிறார்கள். Today some of them really desire to do the ministry well. ஆனால் செயல் என்று வரும்பொழுது அவர்கள் சரியான ஊழியம் செய்கிறதில்லை. But when it comes to the practical side, they are not able to do the ministry well. இதுக்கு பவுல் தன்னையே ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். Paul quotes himself as an example. தன்னுடைய நிலவரமே அப்படித்தான் இருந்ததாக அவர் ஒத்துக்கொள்கிறார். He also accepts his own state was like that. ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுகிறார், நான் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறேன் என்கிற ஒரு அறிக்கையை வித்தியாசமாக வெளிப்படுத்துகிறார். In a particular situation he just reveals, makes a confession in a different way that he was serving 2 masters. ரோமர் 7 அதிகாரம் 25 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அவருடைய 2 தன்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. When you read Romans 7 chapter verse 25, we read his double attitude there. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். I thank God through Jesus Christ our Lord. So then with the mind I myself serve the law of God, but with the flesh the law of sin. பைபிள் இருக்கவங்க எல்லாம் இந்த வசனத்தை பாருங்கள். All those who have this Bible, read the verse. ஒரு அப்போஸ்தலனுடைய அறிக்கை. A confession of an apostle. மனதில் நான் நியாயப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். That is, I do, that is the law of sin with the flesh in the ஆனால் mind. மாம்சத்தினாலேயோ நான் பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். In the mind I serve the law of God, but with the flesh the law of sin, he says. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்தா இதுதான் முடிவு காணப்படும். If one serves 2 masters, this will be the ultimate result. ஒரு இடத்துல தலையை காட்டுவீங்க, இன்னொரு இடத்துல வாலை காட்டுவீங்க. In one place you'll show the head, the other place you'll show your tail. இப்படி தான் अनेक பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள். This is how many Pentecostal Christians live. ஆனபடியால் தான் நம்மை குறித்து மற்றவர்கள் குறை சாட்டுகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். The other people also accuse us. இங்கே அவர் சொல்லுகிறார், நான் மனதிலே ஒரு நல்ல ஊழியம் செய்கிறேன். Here he says, in the mind I do a good ministry, I serve God. பாடுபட வேண்டும். I have to suffer for the Lord. ஜீவனை கொடுக்க வேண்டும். I have to lay down my life. முயற்சி எடுத்து ஊழியம் செய்ய வேண்டும். I have to take a lot of efforts and do the ministry. இரவும் பகலும் நம்முடைய மனதிலே ஒரு நல்ல ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சிந்தை இருக்கிறது. Day and night we have a good thought in our mind about serving the Lord. காலையில் எழும்ப வேண்டும். Morning I should get up. 4 மணிக்கே ஜெபிக்க வேண்டும். 4 o'clock I should pray. முழங்காலில் நின்று வேதம் படிக்க வேண்டும். I have to be on my knees and read the word of God. இத்தனை அதிகாரம் வாசித்து விட வேண்டும். I should read so many chapters. இத்தனை விசை உபவாசம் எடுக்க வேண்டும். I have to fast so many times. ஏதாவது ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு நாளில் சுவிசேஷம் சொல்லிவிட வேண்டும். I should preach the gospel to one soul at least per day. கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாய் வாழ வேண்டும். We should live upright before our God. இப்படி எல்லாம் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிரசங்கத்தை கேட்கும்போது அந்தந்த பிரசங்கத்தை கேட்கிற விதத்துல தங்களை சமர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. Like manner all the children of God have such an experience of surrendering themselves when they hear the message that is according to the sermon. மனதிலே அவர்களுக்கு உண்மையாகவே அந்த சிந்தை உண்டாகி விடுகிறது. Truly there is such a kind of a thought in their mind. ஆராதனை முடிந்து போன பின்பு After the worship is over, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, when the situations change, பலவீனங்கள் வரும் பொழுது, when weaknesses come, வீட்டிலே உள்ள சூழ்நிலைகள் மாறும் பொழுது, when the situations at home change, பிரயாணங்களிலே, in the journey, தொழில் ஸ்தலங்களிலே, in the place of work, ஆபீஸ்ல, கம்பெனில இப்படி பல இடங்களுக்கு போகும் பொழுது நாம் மாம்சத்திலேயோ
வேகப்படுகிறோம், அதேரியப்படுகிறோம், நாம் கோபப்படுகிறோம், தூங்கி விடுகிறோம், அசட்டையாய் இருந்து விடுகிறோம். இப்படியாக மாம்சத்திலே பாவத்துக்கு நாம் ஊழியம் செய்து விடுகிறோம். In that is the office or in the company, wherever they go, that is they really fall asleep, they despise, they are in a state of sackcloth, they also get angry, irritated. இது உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. Those who say that this is true, you can lift up your hand. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே நீங்க எல்லாரும் நாக் அவுட் ஆயிட்டீங்க. And all of you are just knocked out in the very first point. ஒரே இதுல நீங்க எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டீங்க. Now all of you have really failed in the first point. நான் உங்களை குற்றம் சொல்றதுக்காக தேவனுடைய வசனத்தை எடுத்து உபயோகிக்கிறது இல்லை. I don't use the word of God in order to find faults with you. இன்றைய கிறிஸ்தவ உலகிலே ஒரு மனிதன் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதிலே பிசாசு கவனமாய் இருக்கிறான். The devil is really watchful about a man serving two masters in the Christian world today. ஒரு குடிகாரனுடைய நிலவரத்தை தான் நம்முடைய நிலவரம். And the state of a drunkard is our state. நைட்ல சொல்லுவான் நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். Night he will say from tomorrow onwards I will not drink. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவன் குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்து போராடிட்டு இருப்பான். The next day you can see that he is drunk and he is striving. யார் மனைவி தலையிலயோ யார் தலையில சத்தியம் பண்ண சொன்னா கூட பண்ணிடுவான். And even if you ask him to swear on the wife's head, he will be ready to do it. அடுத்த நாள் பார்த்தா கரெக்ட்டா வருவான், அதே இடத்துல குடிச்சிட்டு தான் வந்து நிப்பான். Next day he'll come at the same place, he will drink and come. அவனுக்கு ஆசை இருக்கு. He has got a desire. விடுதலை பெறணும்னு ஆசை இருக்கு. He has a desire to get the அவனை deliverance. ஓவர்டேக் பண்ற ஒரு சக்தி அவனோடு போராடுது. But this kind of a power in order to overcome that is நன்மை striving. செய்ய என்னிடத்தில் விருப்பம் உண்டு, ஆனா நன்மை என்னிடத்தில் இல்லை. I desire to do good, but there is no good in me. இதை ஜெயிக்கிறது எப்படி? How to overcome this? ரோமர் 8:2 அழகாக சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளினின்று என்னை விடுதலை ஆக்கிற்றே. In Romans 8 chapter verse 2 it is said beautifully, for the law of the spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. உலகத்தை நாம் சிநேகிக்க ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் நாம் தேவனை பகைக்கிறோம். When we start to love the world, we start to hate God. இயேசுவை நேசிக்கும் பொழுதெல்லாம் உலகம் நம்மை பகைக்கிறது. When we love our Jesus, the world hates us. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், I repeat it. இயேசுவை நேசிக்கும் பொழுது இல்லாவிட்டால் உலகம் உங்களை பகைக்க ஆரம்பித்து விடும். When we love our Jesus, the world will start to hate you. எப்பொழுதெல்லாம் நீங்க உலகத்துக்கு பின்னால போறீங்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பகைங்களாக நாம் மாறுகிறோம். Whenever you really go behind God, then we become really haters, that is of the world. உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க. You can just examine, test yourself and see. நான் ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டங்களில சொல்லி வருகிறேன், நீங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பாராதீர்கள், வசனத்தோடு ஒப்பிட்டு மாத்திரம் பாருங்கள். Right from the beginning of the meetings I've been telling you, don't compare yourself with the others, compare yourself with the word of God and see. மனதிலே நாம் எப்படி இல்லாம இருக்கிறது நல்லது. How all it is to be good in our mind. ஒரு ஏழை பெரிய அரசனாக மாறும்படியாக கனவு கண்டுகொள்ளலாம். We find that a poor man can dream that he is going to become really a crorepati. அப்துல் கலாம் சொல்லுகிறார், கனவு காணுங்கள் என்று சொல்லுகிறார். Abdul Kalam says, see dreams. கனவு கண்டா மட்டும் போதாது, அந்த லட்சியத்துக்காக உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய உயிரையும் உன்னுடைய ஜீவனையும் நீ பணயம் வைத்து முன்னேற வேண்டும். It doesn't suffice if you just have a dream, but in order to achieve that goal, you have to lay down your life, you have to also take a lot of efforts and do things. ஆராய்ச்சி 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 என்று சொல்லி அவன் அப்படியே அந்த அப்துல் கலாம் போய் வாழ்வு உலக ஆசை இச்சை எல்லாவற்றையும் துப்புரவாக தூக்கி போட்டு விட்டு முன்னேறி போய்விட்டார். Research, research, research. This was that in the life of Abdul Kalam, therefore he just cast out the world, love of the world, lust, everything. ஒன்றை நீ பலிபீடத்தில் வைக்கும் பொழுதுதான் இன்னொன்றை நீ பெற்றுக்கொள்ள முடியும். Only when you lay one thing on the altar you can receive the other. பாவத்தை பலிபீடத்தில் வைத்தாதான் நீ பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Only when you lay sin on the altar you can receive holiness. பரிசுத்தத்தை நீ விடும் பொழுது பாவத்தை நீ பற்றிக்கொள்ள முடியும். When you give up holiness you will get hold on to this sin. இன்னைக்கு अनेகர் தேவன் வெறுக்கிறதெல்லாம் இவர்கள் வெறுப்பதில்லை, தேவன் நேசிக்கிறதெல்லாம் இவர்கள் நேசிக்கிறது இல்ல. Today we find that what all God loves these people don't love, what all God hates they don't hate. ஈசாக்கும் ரெபெக்காளும் ஒரு அருமையான ஜோடி. Isaac and Rebekah was really a good couple. தேவன் இணைத்தது ஒரு அருமையான ஒரு அனுபவம். And that is a good experience of God uniting them. ஆனால் ரெண்டு பேருல கேரக்டர்லயும் பயங்கரமான வித்தியாசங்கள் இருந்தது. But we find so many contrary things in both their tracks. ரெபெக்காளை கேட்டால் யாக்கோபுனா உயிரை விட்டு விடுவாள். But Rebekah means Jacob even is prepared to lay down ஈசாக்கை his life. கேட்டால் ஏசானா அவன் உயிரை விட்டு விடுவான். And Isaac means even Esau, that is he is prepared ஆனா to இந்த lay ரெண்டு down his life. பேரையும் நிறுத்தி தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்த்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை நேசித்தேன். But when you present both these people before God, our Lord says,
I did love Jacob, I hated Esau. தேவன் வெறுத்ததை ஈசாக்குக்கு வெறுக்க முடியல. What God hated, Isaac was not able to hate. ஆனா தேவன் வெறுக்கிறதை ரெபெக்காளால வெறுக்க முடிந்தது. What God hated, Rebekah was able to hate it. தேவன் நேசித்ததை ஈசாக்கால நேசிக்க முடியல. What God loved, Isaac was not able to ஆனா love. தேவன் நேசித்ததை ரெபெக்காவால நேசிக்க முடிந்தது. But what God loved, Rebekah was able to love that. வேத வசனங்கள் எவ்வளவோ நமக்கு கருத்தாழமிக்கதான உபதேசங்களை போதிக்கும் பொழுது நாம் தேவன் நேசிக்கிறது என்ன, தேவன் வெறுக்கிறது என்ன என்பதை இன்னும் இத்தனை வருடத்துல பகுத்தறியாமல் இருப்பது நம்முடைய குறைபாடு. And it is our shortcoming and our fault that in spite of the doctrines being taught diligently, we are not able to really discern what is loved by him, what is hated by him. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாட்களிலே தேவனோடு உள்ள ஒரு தொடர்பை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். It is essential that these days, every day, that is every one of you, you should renew your fellowship with our Lord. மனதிலே ஊழியம் செய்தால் நமக்கு பிரதிபலன் கிடைக்காது. If you do the ministry, serve God in your mind, we will not get the reward. மாம்சத்திலே ஊழியம் செய்தால் தான் நமக்கு பிரதிபலன் உண்டு. Only when we serve God in the flesh, we have got a reward. ஒருத்தன் மனசுலயே ஊழியம் செஞ்சிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? If a man keeps on serving God in the mind, what is the use? ஆயிரம் பேரை சந்திக்க வேண்டும். He has to meet thousands of people. ஆயிரம் பேரை நான் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். He has to bring thousands into the salvation. நல்லது. It's good. அதற்காக நீ என்ன எஃபோர்ட் எடுத்தன்ங்கறத நீ ஒரு அட்டவணை போட்டு பார். But you just lay out an index and see what all efforts have you taken for that. நாம ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்ய மாட்டோம். We won't do a Sunday school ministry. வெளி ஊழியம் செய்ய மாட்டோம். We don't do the ministry that is ஒண்ணுமே outside. செய்யாம நம்ம விதைக்காமலே அறுக்கணும்னு பார்க்கறோம். அது எவ்வளவு மோசமான ஒரு சோம்பேறியினுடைய ஆசை. We don't do anything without even sowing, we want to reap it. What a kind of a desire of the lazy, lethargic man. மனதுல மட்டும் ஒருத்தர் சிந்திச்சுக்கிட்டே இருந்தானா அவன் மனநிலை நோயாளி. If a man keeps on thinking, we find that he is really mentally affected. இன்னைக்கு अनेகர் அப்படி தான் இருக்கிறார்கள். That's how people are. Many are like that today. மனதில் அவர்கள் பெரிய கோடீஸ்வரர்களாக நினைத்துக் கொள்வார்கள். And people just think they are millionaires in their mind. அப்படி நினைத்து ஒரு சில அப்படி தான் பைபிள்ல எல்லாம் இருக்கு. ஒன்றுமே இல்லாதிருந்தும் எல்லாம் உள்ளது போல உள்ளவர்களும் உண்டு. எல்லாம் வைத்துக்கொண்டு ஒன்றுமில்லாதவன் போல போகிறவனும் உண்டுன்னு பைபிள் சொல்லுகிறது. The Bible says that there are people who don't have anything but they think that they've got everything. There are people who have got everything but they just go in a way as though they have nothing. ரஷ்ய அதிபர் புதின் ஒரு நாள் ஒரு மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு போனாராம். We find that the Russian president, he went to a mental hospital one day. அங்க எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சுத்திட்டே இருந்தாங்க. There you find all the mentally retarded people. அந்த புரோகிராம் முடிஞ்ச உடனே இவங்க அவள போய் அப்படி பாத்துக்கிட்டே வந்தாராம். And afterwards he went visiting them. ஒருத்தன் திடீர்னு வந்தானா. One person came suddenly. நீ யாருன்னு கேட்டானா. Who are you? நீ என்னையே தெரியலையான்னு இவர் சொன்னாராம். He asked, don't you know me? இல்ல யாருன்னு சொல்லு அப்படினானு. He just said, you tell me. நான் தான் ரஷ்யன் பிரசிடென்ட் புதின் அப்படினு சொன்னாராம். He said that I am Putin, that is the Russian president. உடனே அவன் சொன்னா சத்தமா சொல்லாத, நான் ஏற்கனவே நான் தான் புதின் சொல்லிட்டேன், என்னை கொண்டு வந்து இங்க வச்சு அடைச்சிட்டாங்க, நீ இப்ப சத்தமா சொன்னீனா உன்னையும் அடைச்சிருவாங்கன்னு சொன்னான். Then he said, don't ever say this loudly because already I told this name Putin and I have been arrested. If you say, they are going to also arrest you. இவன் மனசுலயே புதினாக தன்னை கற்பனை பண்ணி மெண்டலாயி ஹாஸ்பிடல்ல இருக்கறான். He just imagined himself in his mind to be this Putin and finally he landed in the mental hospital. மனதில நீ என்ன நினைக்கிறாயோ அதை மாம்சத்தில நீ நிறைவேற்ற பழக பயிற்சி எடுத்து தேவனுடைய பாதத்தில முழங்கால் போட்டு நீ அந்த ஊழியத்தை செய்தால்தான் உனக்கு பிரதிபலன். What you think in your mind, in order to put it into practice, in order to be trained in that, when you just kneel down at the feet of our God and do that ministry, only then you will get a reward. ஜெயம் என்பது ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட்ல உண்டாகிற ஒரு சக்தி அது. This victory is a power that happens in a sportive mind. உனக்கு ஒரு போர்க்குணம் இருக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி. That is, you should have a real goal to achieve, that is victory. அந்த ஃபயரிங்ல ஒரு இடத்தை ஒரு இலக்கை காட்டி சுட சொல்லும்படியாக பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். They gave a training in this firing. They showed a particular spot and you have to really fire. அந்த பயிற்சியாளர் கூப்பிட்டு அந்த மரத்துல அந்த இலைகளுக்கு நடுவுல ஒரு கிளி மாதிரி ஒன்னு நிப்பாட்டி வச்சிருக்கோம் பாத்தியா, அது தெரியுதான்னு கேட்டாங்க. ஆமா, எல்லாம் மரம் தெரியுதா தெரியுது, இலை தெரியுதா தெரியுது, கிளி தெரியுதா கிளி தெரியுது, சுடுன்னு சொல்லுவாங்க. அவன் எங்கேயோ சுட்டுருவான். The trainer showed him a tree and he asked, do you see the tree? He said yes. Do you see the leaf? He said yes. Do you see a parrot amongst the leaves? He said yes. And he asked him to fire the shot, but he just fired the shot elsewhere. எல்லாரும் லக்க தவறி விட்டாங்க. They just missed the goal. ஒருத்தனை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினாங்க. Then they brought another man. பயிற்சியாளர் சொன்னார், மரம் தெரிகிறதா? The trainer asked, can you see the tree? தெரியல.
No, I'm not able ஏய் to see. மரமே தெரியலையா உனக்கு? Oh, you're not able to see the tree itself. தெரியவே இல்ல. No, I'm not able to see. இலைகளாவது தெரியுதா பாரு, நல்லா பாருனார். See well, are you able to see the leaves at least? இலையும் தெரியல சார். No, I'm not able to see the leaves also, sir. சைட்ல ஏதாவது கோளாறு போல் இருக்கு, மரமே தெரியலங்கறான், இவ்வளவு பெரிய மரம் தெரியலங்கறான், இலையே தெரியலங்கறான். அப்ப நீ உனக்கு என்னதான் தெரியுதுனா அந்த கிளி மட்டும் தான் சார் எனக்கு தெரியுதுன்னு சொல்லு. Then he thought some eyesight problem he has. He's not able to see such a big tree. He's not able to see the leaves. He is able to see only the parrot over there. அவனுக்கு அந்த டார்கெட் தான் கண்ணுல தெரியணும், அவன் தான் ஜெயிப்பான். Because the one who sees the target, only he will get the victory. உனக்கு ஜெயிக்கணும்ங்கற ஒரு வெறித்தனமான ஒரு தன்மையை அபிஷேகத்துல நீ பெற்றுக்கொண்டால் தான் நீ ஜெயிப்பாய். மற்றபடி ஜெயிக்கணும்னு சும்மா கை தட்டிட்டு போனினா ஒரு காலத்துலயும் ஜெயிச்சவனை பார்த்து நீ கை தட்டுவே தவிர உன்னை பார்த்து ஜெயிச்சிட்டேன்னு யாரும் கை தட்ட மாட்டான். And only when you just have such a kind of a zeal, fervent zeal, in order to get the victory, you will achieve your target. If you just simply just clap your hands and see, nobody is going to appreciate you. You're not going to get the victory also. நம்ம பிள்ளைகளை பார்த்து ஏன் உன் மார்க் குறைந்து விட்டது? When we ask our children why your marks are low, எங்க கிளாஸ்ல எல்லாரும் 28 தான் எடுத்துர்க்கான்னு சொன்னாங்க. and all in my class have scored only 28. அதுல 40 பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான், சென்டம் முடிச்சிருக்கான். அது இவன் சிந்தையில வராது. தான் கூட உள்ளவன் லிஸ்ட் தான் இவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஏன்னா இவன் தோத்தவன் லிஸ்ட் தான் இவன் கையில இருக்கும். 40 have scored first class and so many they have got even good high marks, but he will not have that list. Only his list, that is along with him only those have got less marks he'll quote. ஆரம்பகால ஊழியம் பவுலுக்கு இப்படி தான் இருந்தது. And in the beginning of Paul's ministry had such a sight. மாம்சத்துல தோற்றுக்கொண்டே இருந்தார், பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்து கொண்டே வந்தார். He was serving the law of sin. He was really defeating ஆனால் the கர்த்தர் flesh. அவரை அபிஷேகத்தினால் ஜெயங்கொண்டவனாக மாற்றினார். But by the anointing our Lord made him as the overcomer. இன்றைக்கு உங்களுக்குள்ளே இந்த இரண்டு எஜமான் தன்மையை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். Today you have to bring out this attitude of serving two masters. முந்தைய காலங்களிலே கிராமங்கள்ல இரட்டை டம்ளர்னு சொல்லிருப்பாங்க. அதாவது ஒரு ஜாதிக்கு ஒரு டம்ளர் கொடுப்பாங்க, இன்னொரு ஜாதிக்கு இன்னொரு டம்ளர் கொடுப்பாங்க. That is, in the past there was a practice in the villages. They used to call it as a twin tumbler. One tumbler for one caste, the other tumbler for a different caste. இன்னைக்கும் கூட சில இடங்கள்ல இருக்கிறதாக தமிழ்நாட்டுல சொல்லுகிறார்கள். They say in Tamil Nadu still this practice prevails in some areas. இன்னைக்கு நமக்குள்ள இந்த ரெண்டு தன்மை இருக்குதா? Today do we have this double attitude? நாம் எப்படி யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? Whom do we serve? தேவனுக்காக ஊழியம் செய்தால் எவ்வளவு செய்திருக்கிறாய்? And if you have served the God, how much have you done? உலகத்துக்காக நீ ஊழியம் செய்தால் அதிலே என்ன சாதித்து விட்டாய்? Had you served the world, what have you achieved? இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ரெண்டு எஜமான் தன்மையை நீங்கள் நீக்கிவிட்டு ஒரே எஜமானுக்காக நீங்கள் நிற்க வேண்டியது அவசியம். It is essential that today you have to put away serving double masters and today you have to serve only our God. இன்றைக்கு நீங்கள் ஒரு சரியான முடிவு எடுக்க வேண்டிய காலம் இதுதான். This is the right time for you to take a right decision. எத்தனை வருஷம் ஒண்ணே ரெண்டு சக்திகள் போராடி கொண்டே இருக்கும்? How many years two powers will be struggling and striving? ரெண்டு சக்திகள் போராடினா உன் நிலவரம் எப்படி இருக்கும்னு பாரு. When two powers start struggling, then how will be your state? உண்மையாகவே பைத்தியக்காரன் நிலவரம் தான் அது. Truly you will be like a madman. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு புக்ல படிச்சிருக்கலாம். You would have read in a book in Tamil Nadu கீழ்பாக்கத்துல நடந்த ஒரு சம்பவம். an incident that happened in Kilpak. ஒரு நர்ஸ் போய் ஒரு 3 கைதி, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட 3 பேர் அடைக்கப்பட்ட ரூம்ல போய் ட்ரீட்மென்ட் கொடுக்க போகிறாள். A nurse went inside a room where there were 3 mentally retarded patients. அவ கத்தி கொண்டு வெளியே ஓடி வந்து விட்டாள். As she just shouted and came out of the room. எல்லா டாக்டர்ஸ் ஓடி வந்துட்டாங்க. All the doctors came running. வந்து பார்த்தா When they saw, அந்த 3 பேர்ல ஒருவனுக்கு கண்ணே இல்ல, 2 கண்ணு வெளியே தொங்கிட்டு இருக்கு. and one out of those 3 patients, the 2 eyes were just hanging down. மத்த 2 பேரும் ஒரு மூலையில நிக்கறான். And the other 2 were standing on the corner. என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. They asked what happened. ஒருத்தன் சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றான். One man said I don't know anything. இன்னொருத்தனை கேட்டா The other one, when you asked, அவன் கண்ணை புடுங்குன்னு என் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு, போய் புடுங்கிட்டான். இதுல என்ன தப்புன்னு கேட்டான். there was a voice ringing in my ears, go and pluck out his eyes. I did it, what's wrong? அவனுக்கு என்ன சத்தம் கேக்குது, உனக்கு காதுல என்ன சத்தம் கேக்குதுன்னு நீங்க பாருங்களே. And you just see what voice you're able to hear in your ears. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். My sheep hear my voice. உங்களுக்கு என்ன சத்தம் கேக்குதுன்னு பாருங்க. And just see what voice you hear. ஆண்டவருடைய சத்தம் கேட்டா நீ காலையில மகனே எழும்புங்க. இன்னொரு சத்தம் கேட்டுச்சுன்னா நீ ரொம்ப டயர்டா இருக்கிற, வீக்கா இருக்கிற, உனக்கு முடியாது, இன்னொரு half an hour கழிச்சு எழும்புனா ஒண்ணும் பாவம் கிடையாது இப்படி சொல்லும். இது என்ன சத்தம் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு காலையில கேட்டதுன்னு பாருங்க. When you hear the voice, oh my son, arise, get up, it is the voice of a God. Contrary to that, oh you don't get up today, you're just weak, you're quite tired, there's nothing wrong when you get up half an hour late. What voice is that? You yourself know. இன்னைக்கு ரெண்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. Today 2 voices are heard. இல்ல இன்னைக்கு எனக்கு கேட்ட தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சவன் சொல்றாங்க. உங்க கைகளை வைத்து காலையில துதித்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Those who say that you heard the voice of God, got up in the morning and praised God, you can lift up your hand and say hallelujah.
Hallelujah. அல்லேலியா இல்ல, கவுண்டபிள் தான். எண்ணிக்கைக்கு உள்ளவர்களே. Only countable. அப்ப இன்னொரு ஆளுக்கு மத்தவங்களுக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? The others, what voice did you hear? இதுல பெரிய பியூட்டி இன்னொரு தேர்ட் ஒரு குரூப் இருக்கு. சத்தமே எந்த சத்தமும் கேக்குறதே இல்ல. The beauty is another group, the third group, they don't hear any voice at all. அவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்காது. They won't hear any voice. அது கர்த்தர் எழுப்புறது இல்ல, பிசாசு எழுப்புறது இல்ல. பிசாசு வந்து அவனை டச் பண்றது இல்ல, ஏன்னா அவன் எழும்ப மாட்டான். தேவன் எழும்பியே எழும்பலன்னா இவன் எங்க எழும்ப போறான்? விடு. God doesn't wake him up, the devil also doesn't, because when God wakes him up itself, he doesn't get up, so the devil will not touch him. நீ தேவனுடைய பிள்ளையானால் உன்னை தேவன் நிச்சயமா எழுப்புவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். If you are the child of God, surely a God will wake you up, says the prophet Isaiah. தெளிவா சொல்லுகிறது, காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார். Every morning he waketh me, to set very clearly. ஏசாயா 50:4 நீங்க வீட்ல போய் படித்துக் கொள்ளுங்க. You can go home and read Isaiah 54. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேரை கர்த்தர் எழுப்புகிறார்? அந்த சத்தம் கேட்கிறது. Today, how many of us are really wakened by a God? How many of us are able to hear the voice of God? எழுப்பாதே என்கிற இன்னொரு அந்நிய சத்தத்தை எத்தனை பேர் வாழ்க்கையிலே காலை தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? How many of you hear the voice every morning? Do not get up. நீங்களே உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். You just examine yourselves. நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறாயா, உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறாயா? Are you serving God or are you serving mammon? நீ யாரை பகைக்கிறாய், யாரை சிநேகிக்கிறாய்? Whom do you hate? Whom do you love? யாரை பற்றிக் கொள்கிறாய், யாரை அசட்டை பண்ணுகிறாய்? Whom are you clinging on to? Whom are you despising? உலகம் உன்னை பகைக்கிறதா, உலகம் உன்னை நேசிக்கிறதா? Is the world hating you or is the world loving you? இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, ஆனபடியால் உலகம் என்னை பகைக்கிறது. Jesus said, I am not of the world, therefore the world hateth me. நீங்களும் உலகத்தார் அல்ல, ஆனபடியால் உலகம் உங்களையும் பகைக்கிறது. Ye are also not of the world, therefore the world hateth you. இரண்டாம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே In 2 Kings 5th chapter, அங்கே நாகமானுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. Naaman's history is recorded. அவன் ஒரு சீரியா தேசத்தான். He belongs to the land of Syria. அவனுக்கு குஷ்டரோகம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. He was affected with leprosy. எத்தனையோ வருடங்கள் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். For many years he was a leper. ஆனால் அவன் ஒரு பராக்கிரமசாலி. ஆனபடியால் அவனை அந்த போஸ்டிங்ல இருந்து அந்த ராஜாவால் நீக்க முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய உதவி, அவனுடைய புத்தி யுக்தி எல்லாம் நாட்டுக்கு தேவைப்பட்டது. As he was a mighty man of valor, the king really could not remove him out of the host because they needed his wisdom, his skill, his understanding. ஆனால் ஒரு சிறு பெண்ணின் மூலமாக ஒரு சுவிசேஷம் அவனுக்கு கிடைத்தது. But through a small girl we find he got the gospel. என்னுடைய எஜமான் அங்கே இஸ்ரவேலுக்கு போனால் கர்த்தர் அவனை குணமாக்குவார், தீர்க்கதரிசி ஒருத்தர் மூலமாய் சுகம் கிடைக்கும் என்று ஒரு பெண் சொன்னாள். We find that the girl said that if my master goes to Israel, he will be healed by a prophet who is there. அவன் புறப்பட்டு வருகிறான். He started. அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். He was an idolater. இங்கே வந்த பொழுது அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. When he came here, he gets the healing. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அவன் யோர்தானில் முழுகுவது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். According to the New Testament truth, he immersing in river Jordan signifies water baptism. அப்படி வந்த பொழுது அவனுக்கு முதலாவது கீழ்ப்படிய மனதில்லை, இரண்டாவது அவன் கீழ்ப்படிந்து விட்டான். When he came, first he did not have a mind to obey, but later he obeyed. இப்பொழுது அவனுக்கு சுகம் கிடைத்து விட்டது. Now he got the healing. அவன் திரும்புகிறான். He returned. இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. Now a question arose in him. கர்த்தர் சுகம் கொடுத்து விட்டார். God has healed me. இப்ப நம்ம யாரை வணங்குறது? Whom do I worship? ஏனென்றால் அவனுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கிறது. Because he had certain methodology. ஏனென்றால் அந்த போஸ்டிங்ல இருந்தா அவன் நிச்சயமா சில காரியங்களை செஞ்சாகணும். Because had he remained in that post, he has to do certain things. 18ஆம் வசனத்துல அவன் கேக்குறான் தீர்க்கதரிசிட்ட, ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு மன்னிக்க வேண்டும். In the 18th verse he asks, one thing God should forgive me. அது என்ன? What is that? என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நானும் அவன் கூட உள்ளே செல்ல வேண்டும், விக்கிரக கோயிலுக்குள் செல்ல வேண்டுமே. When my Lord enters into the Rimmon temple to worship, I should also go with him. போகிறது மாத்திரமல்ல, அங்கே நான் பணியவும் வேண்டும். Not only going there, also should bow down. இதை நான் என்ன செய்யறதுன்னு சொல்றான். What do I do, he asked. இன்னைக்கு अनेகர் இப்படித்தான் ரெண்டு மனதிலே இருக்கிறார்கள். Like manner, many people are double minded today. அவனுக்கு வேற வழி இல்ல. தீர்க்கதரிசி சொன்னா, சரி நீ இப்போதைக்கு பீஸ்ஃபுல்லா வீடு போய் சேருன்னு சொன்னான். He had no other go. The prophet said, at the moment you just go home peacefully. கர்த்தரை பணிந்து கொள்ள பின்பு விக்கிரகத்திலே சரணடையலாமா? After worshipping the Lord God, can he surrender to the idol?
அநேகர கர்த்தர் பூமியில நியாயம் தீர்த்ததை நீங்க பார்க்கலாம். And you can see a God judging many people on the earth. அநேகர் தங்களுடைய ஸ்தானத்திற்காக விக்கிரகத்திற்கு போய் விடுகிறார்கள். Many people go to the idols for their position. நீங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே சில நியாய தீர்ப்புகளை பார்க்கலாம். You can see certain judgment just before our eyes. ஆந்திர முதல் மந்திரி ஒய்எஸ்ஆரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard about this YSR in this family. சமீபத்துல அவர் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல செத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அரசியல் மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். And you know all the political change, the sweep of change, what all happened. ஆனா அவர் அங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தபடினால திருப்பதியில அவர் ஒரு அந்த திருவிழா அன்னைக்கு அவர் சில காரியங்களை சுமந்தார். As he was a chief minister, he had to come to Tirupati and he also had to carry certain things. He did do that. என்ன நடந்தது? What happened? தேவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவரை நியாயந்தீர்க்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். I will say our Lord was not able to accept that and he judged him. அவர் ஒரு கிறிஸ்தவன். He is a Christian. அவருடைய மருமகன் ஒரு ஃபேமஸ் preacher. And his daughter-in-law is a very famous preacher. அவருடைய மருமகன் My son-in-law is a very famous preacher. ஒரு வல்லமையான தேவனுடைய மனிதன். A powerful man of God. ஆனா இப்ப போஸ்டிங்க தக்க வைக்கிறதுக்கு அவர் ரிமோன்ல திருப்பதியில தூக்குனாரு. கர்த்தர் அவரை தூக்கினார். He carried it in Tirupati in order to retain his post. Our God carried him off. என்னுடைய மகிமையை நான் விக்கிரகத்துக்கு கொடேன். I will not give my glory to the idol, said our Lord. இயேசுன்னு சொல்லிட்ட பிறகு நீ அடுத்த நாமத்தை கூட உச்சரிக்க கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லுகிறது. The Bible says after saying Jesus, you should never even pronounce the name of other so-called gods. இவன் அங்கேயே பெர்மிஷன் கேக்குறான். நானே அங்க போயிடலாமா இருந்துக்கலாமான்னு சொல்றான். He just asked for permission. Can I go there? Can I bow down there? ஒரு சகோதரன் ஃபேமிலியோட என்னிடத்தில் வந்தார். A brother came along with his family to me. பயங்கர பிசாசு போராட்டமா இருக்குன்னு சொன்னாரு. And he said terribly the power of the devil is driving. நீ அபிஷேகம் பெற்றவனாச்சே என்ன இப்படி சின்ன பிள்ளை மாதிரி பேசுறேன்னு சொன்னேன். Then I asked him, you are anointed, how do you speak like a little child? இல்ல எனக்குள்ளே வந்துரும் போல தெரியுது அந்த போராட்டம் அப்படி இருக்குன்னு சொன்னான். I think the conflict is so much, I fear whether it will come into me itself. சரி வா ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். I said come, I'll pray for you. வந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். He came and I started to pray. அந்த ஆவி பேச ஆரம்பித்து விட்டாரு. That spirit started to speak. நான் சொன்னேன் இவன் கிறிஸ்தவனாச்சே உன்னை வணங்கி இருக்க மாட்டானேன்னு கேட்டேன். I said he is a Christian, he would not have worshipped you. வணங்கல ஒத்துக்கொள்றேன். He didn't worship, I accept. ஆனா என் கோயிலுக்கு வந்தான் அவங்க அம்மாவுடைய கண்டிஷன்லால வந்தான் உள்ள வர மாட்டேன் வாசல்ல வரானா அவ்வளவு தூரம் வந்தா போதும் எனக்கு உரிமை கிடைச்சிரும் இல்லையா. He came, did not come inside the temple, but he just came because of his mother's condition. That is enough. If he gets that is enough. He just stayed outside the temple. நான் சொன்னேன் நீ போய் ஒரு மணி நேரம் உட்கார். Then I said go and sit down for an hour. முழங்கால் போடு. Be on your knees. ஜெபம் பண்ணு. Pray. போனது தப்புன்னு மன்னிப்பு ஒரு மணி நேரம் கேள். And also ask for pardon 1 hour that what you did is wrong going to the temple. கர்த்தர்ட்ட இருந்து இரக்கம் கிடைச்சா உனக்கு விடுதலை கிடைக்கும் போய் உட்காருன்னு சொன்னேன். If you get the mercy of a God, you'll get the deliverance. ஒரு 1 hour உட்கார்ந்து அழுதான். 1 hour he sat and he wept. நான் வேற சந்நிதியில உள்ள அந்த இடத்துக்கு போனதே தவறு ஆண்டவரே. And he said, oh Lord, it's such a big fault that I went to that place itself. ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு அபிஷேகம் கிடைச்சது. அதோட அந்த ஆவி ஓடியே போயிடுச்சு. After an hour he got an anointing and that evil spirit just flowed. ஆண்டவர் கேட்கிறார் இரண்டு நினைவுகளால் ஏன் குந்தி நடக்கிறீர்கள்? How long shall he halt between two opinions? Ask the கர்த்தர் Lord. தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. And if the Lord is God, follow him. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. If Baal is God, follow him. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாம் இதை பார்க்க முடியும். 1 Kings 18:21 we read it. உனக்கு இந்த மார்க்கத்துல பிடிப்பு இல்லன்னா நீங்க வந்து பிரயோஜனம் கிடையாது. If you don't have a hold in this religion, there is no use in you coming here. ரட்சிப்புல நிச்சயம் இல்லன்னா பிரயோஜனம் கிடையாது. If you don't have an assurance in salvation, there is no use. விசுவாசத்துல உறுதி இல்லன்னா பிரயோஜனம் கிடையாது. If you have no firmness in faith, there is no use. நீ இந்த சபையில ஒரு தேக்கு மரமா நிக்கணுமே தவிர முருங்கை மரமா நிக்க கூடாது. You should just not be like a drumstick tree in this church. எவ்வளவு காற்று அடிக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேக்கு மரம் அசையும் தரை பிளக்கும் வேற இன்னும் ஸ்ட்ராங்கா விடும். You should be a teak wood tree there in this church. How much ever the wind blows, the roots will become firm, embedded, and will become so strong. காற்றடிக்கிறதையும் புயல்களையும் அது தனக்கு சாதகமாக்கி கொண்டு தன்னை உறுதிப்படுத்திக் கொள்கிறது. We find the teak makes an advantage of the wind and the tempest, and it makes itself firm. போராட்டங்களை நாம் கண்டு பின்வாங்க கூடாது, ஒடிந்து விழுந்து விட கூடாது. We should never at all go aside or backslide looking at the conflict. இவன் சொல்றான் ரிமோன் கோயிலுக்குள்ள நான் போகணும், அங்க பணிய வேண்டும், அங்க ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கணும், என்ன செய்யறது நான் ஞானசானம் எடுத்துட்டேனேன்னு சொல்றான். He says, oh, I've taken water baptism, I have to go to the Rimmon temple, I have to give a helping hand to the king, I have to bow down and worship.
திருச்சியில ஒரு சகோதரன் ஊழியத்துல இருக்கிறார். A brother is there in the ministry in Trichy. அவர் இந்த மார்க்கத்துல வந்த புதிதில In the beginning when he came to this religion, அவனை அவங்க அப்பா வந்து தன்னுடைய குலதெய்வத்திட்ட கொண்டு வந்து அந்த ஆவியை இவன்ட்ட ஏத்திரணும்னு முயற்சி எடுத்தார். his father took a lot of efforts to bring him before their family God and also make that spirit to infuse in him. அந்த கோயில் திருவிழாக்கு எல்லாரையும் ரெடி பண்ணி இவனை நான் கூட்டு வந்துடுறேன், எப்படியாவது இடுக்கலாம் அடிச்சு அவனுக்குள்ள இந்த ஆவியை ஏத்திரணும், இவன் தான் கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்துல அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறவனா இருக்கணும்னு முயற்சி எடுத்தார். He made ready everybody there for that function and he said that I will bring him, make that spirit to infuse in him. He must be the person who worships this God forever. இவன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். He refused to come. ரொம்ப நிர்பந்தம். And a terrible condition where he was pressurized. உடனே அவன் அங்க இருந்த பாஸ்டர்ட்ட போய் கேட்டான், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னைய கூப்பிடுறாங்க, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னான். Immediately went and told the pastor, such a kind of a pressurization for me, but I refuse to come there, he said. அந்த பாஸ்டர் திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படின்ட்டாரு. That pastor suddenly said, oh, you have to obey your parents. இவனுக்கு ஒண்ணும் முடியல. Nothing was really possible for him. போக வேண்டாம்னு இவன் பிளான் பண்ணியிருந்தா அவர் சொல்றாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படி, நீ போய் விடு, கர்த்தர் ஏதாவது செய்வார்னா. He planned not to go, but the pastor said, you obey your parents or go, God will do something there for you. இவன் போய் அங்க சேர்ந்த உடனே அவங்க பெரியப்பா பஸ் விட்டு இறங்கின உடனே இவன் பெடரியை பிடிச்சுக்கிட்டாரு, ஓடி போயிருவான்னு சொல்லி. When he went there, his uncle came and he just caught him by his neck because he would run off. அங்க சாமி உச்ச கட்டத்துல இருக்கிறாரு. And there that idol was in the climax. வந்தவன் போனவனுக்கெல்லாம் குறி சொல்லிட்டு இருக்கு. And all those who came and went, it was fortune telling. இப்ப அப்பா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் மொத்தமா இவனை கழுத்தை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அது முன்னால நிப்பாட்டிட்டான். Now the father, brother, uncle, everybody made him to stand before that idol. Full swingல அங்க அடிக்கறாங்க. And they were just beating in the full swing. இவன் போன உடனே அது ஆஃப் ஆயிடுச்சு. And when he went there, it was just off. இவன் குட்டி பையன். He is just a small lad. இவன் ஸ்தோத்திரம் தான் பண்றான், உள்ளுக்குள்ள அபிஷேகத்துல நிரம்பறான். And he was praising God, he was filled with the anointing inwardly. பட் ஒண்ணு அவங்கள எதிர்த்து இவனால ஒண்ணும் செய்ய முடியல. But he was not able to really oppose them and do anything. இவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கான், அசுத்தாவியை கட்டிக்கிட்டே இருக்கான். He was just praising God and biting the evil spirit. இவன் போன உடனே அதுக்கு வந்து சுத்தமா ஃபியூஸ் போயிடுச்சு. And when he went there, that so called idol that was really switched off. full swingல தட்டறான், அடிக்கறான். And he was just shouting and they were really beating in a full swing. இவங்க அப்பா அவனை கொண்டு போய் அந்த சாமிக்கு முன்னால நிப்பாட்டார். His father went and presented him before that idol. என் பிள்ளை இன்னைக்கு பலிபீடத்துல வைக்கிறேன். I keep my child on the altar. வா, இவனுக்குள்ளே வா. Come into him. என் சந்ததியை உனக்காக வைத்துக்கொள். And you keep my seed for him. அதுதான் பேசவே மாட்டேங்குதே. That is not talking. அது வரைக்கும் வந்தவன் போனவனுக்கெல்லாம் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தது, இப்ப அமைதியாகி அந்த சாமி அடி ஆஃப் ஆயிட்டாரு. அப்படியே டயர்ட் ஆகி உட்கார்ந்துட்டான். எல்லாரும் சொன்னாங்க, ஆடு உள்ளே வா, என்னெல்லாமோ சொல்றாங்க. அது வரவும் மாட்டேங்குது, ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. Till then it was just giving fortune telling and doing all such things. But when this boy came that could not do anything, it just remained quiet. They are calling that idol, come in, you just beat and dance, but nothing was done. It became tired and sat down. இவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. And the people, family people were tensed. இன்னையோட இவனை சுத்தமா இந்துவா மாத்திரலான்னு பார்த்தா இங்க சாமி வரவே மாட்டாங்க. And we tried to convert him into a Hindu totally today, but this idol is not coming at all. ஒரு லிமிட்டுக்கு மேல இவங்க டென்ஷன் ஆகி, நீ சாமி தானே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. Then they were over tensed and they said, oh, you're a god, isn't it? Come out. வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்தது. Then it came and gave the attendance. முதல்ல இவனை இந்த இடத்தை விட்டு வெளியே போக சொல்லு. First ask him to go out of this place. இவனுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சக்தி என்னைய ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சிருக்குது. And the big power which is in him has switched off me. நீ முதல்ல இவனை வெளியே போக சொல்லு. First you ask him to go. இவனை அங்கேயே கொண்டு போய் விட்டு. You go and leave him there itself. இவனுக்குள்ள இருக்கிற பவர் வந்து உனக்கு தெரியாது, நான் வெளியே சொல்ல முடியாது. And this power which is in him, I cannot tell you, you do not know that. உடனே அவங்க அப்பா, நீ தெய்வம் தானே, நீ தெய்வம் தானே. அது ரெண்டாவது நான் சொல்றேன், முதல்ல இவனை வெளியே கொண்டு போ. Then the father said, oh, you are a god, you are a god. Then it said, oh, you just take this man, a boy outside. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளுக்கு ஒரு சிலருக்கு விக்கிரகத்தை பார்த்த உடனே அப்படியே ஷிவரிங் வருது. Even today we find some of our believers, they just shiver before the idols. சொப்பனத்துல பார்த்து ஜுரம் வந்துருது. And when they see that in their dreams, they get fever. நான் சொல்றேன், சொப்பனத்துல கூட நீ தோத்து போக கூடாது, அவன் தான் விசுவாசி. I say, even in your dream, you should not be defeated. He only is a believer. சொப்பனத்துல தோத்துட்டேனாலே நீ அன்னைக்கு சாப்பிட கூடாது. உபவாசத்தை போட்டு, ஆண்டவரே நான் சொப்பனத்துல தோத்துட்டேனே சுவாமின்னு நீ உட்கார்ந்து அடுத்த சொப்பனத்துல நீ ஜெயிக்கணும். If you are defeated in your dream, you have to fast and pray on, oh Lord, I am defeated. Next dream you must overcome.
உடனே அவங்க பெரியப்பா சொன்னாரு, இவனை கொண்டு போய் கோயில்ல விட்டுறா, இவனுக்குள்ள ஒரு பெரிய பவர் இருக்குங்கறான், ஏதாவது தொல்லை ஆயிர போகுது, விட்டுருன்னு சொன்னாங்க. ரொம்ப சரி வீட்டுக்கு கோயிலுக்கு வந்துட்டான். His uncle said, oh, you go and leave him in the church. They say that he's got a very big power. Finally there'll be a problem for us, and he left. இப்படி எத்தனையோ இன்சிடென்ட் சொல்லிட்டே இருக்கலாம். Like manner I can quote many incidents. உனக்குள்ள தேவ ஆவி இருந்தால் இன்னொரு ஆவி அங்க நிக்காது. If the spirit of God is in you, no other spirit can stand before you. உனக்குள்ள சரியான அபிஷேகம் இருந்தா தாகோன் நிக்காது. If you have a right anointing in you, Dagon cannot stand before you. சேலஞ்ச் பண்ணி நீ அந்த இடத்துல நிக்கலாம், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். You can challenge and stand there, our God will be with you. ஆனா விக்கிரகத்துக்கு போய் நீ சரணடைஞ்சிராத. But never surrender before an idol. மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ள போயிராத. Never go into backsliding again. அப்பொழுது உன்னுடைய பின்னிலைமை மிகவும் மோசமாயிருக்கும். If your latter end will be worse. இரண்டு நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடக்காதிருங்கள். Don't halt between two opinions. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யாதிருங்கள். Don't serve two masters. பாவத்துக்கும் நீ தேவனுக்கும் ஊழியம் செய்ய உன்னால் முடியாது. It is not possible by you to serve God as well as to serve sin. அசுத்த ஆவிகளுக்கு நம்மேல் அதிகாரம் கிடையாது. The unclean spirits have no authority over us. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்து தேசத்தின் விக்கிரகங்களை கட்டுகிறார். Even today our Lord is on our side. He is binding the idols of our nation. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when we read in James 3rd chapter, ஒரே நாவிலே ரெண்டு காரியங்கள் பிறக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said two things shall not come out of the same tongue. துதித்தலும் சபித்தலும் நமக்குள்ளிருந்து பிறக்கல் ஆகாது. Praising and cursing can never come out of our tongue. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. Praising and cursing can never come out of the same tongue. அப்படி புறப்படுமா? Will it come like that? தித்திப்பும் கசப்பும் ஒரு இடத்திலிருந்து உண்டாக முடியுமா? Can sweetness and bitterness come out of the same place? யாக்கோபு அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். We find James asking a question like that. நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். We praise God the Father. தேவனுடைய 9ஆம் வசனத்தை ஒரு விசை 9, 10 வசனங்களை வாசியுங்கள். Read verses 9 and 10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. Therewith bless we God, even the Father, and therewith curse we men, which are made after the similitude of God. Out of the same mouth proceedeth blessing and cursing. My brethren, these things ought not so to be. இரண்டு காரியங்கள் உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிறதா? Two things, are they proceeding from you? அப்படியானால் நீங்கள் ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். If so, you are serving two masters. பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறோம். We praise God the Father, we curse man who is created in the image of God. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட பிராக்டீஸ் இருக்கு? How many of you have got such a practice? நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல சண்டை போடுவாங்க. They'll pray well, they'll fight well. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, A pastor said, மாடு போல உழைப்பாங்க, ஆனா அதே மாதிரி மாடு மாதிரி முட்டி தூக்கிடுறாங்கன்னு சொன்னாரு. they will just toil like a bullock, but at the same time also they lift their horns like that. ரொம்ப பாடுபடுவாங்க, ஆனா அவங்க கிட்ட போயிட்டா திருப்பி மாட்டிக்கொண்ட சிக்கல் தான். They toil a lot, but when you are caught in their hands, finish, that's the end of it. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. Now you think, நமக்குள்ள இருந்து ஒரு நாளில எத்தனை ட்ரிப் சாபம் வருது, எத்தனை ட்ரிப் துதித்தல் வருது? how many trips praising comes out of us, how many trips curse comes out of us? கோபம் வந்த உடனே நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? When we get angry, how are our words? ஒரு சிலருக்கு இந்த பழைய கெட்ட வார்த்தைகள் இப்பவும் வந்துருது. In some people's cases, the old bad words are repeated even now. நம்மட்ட பேசும்போது கூட அந்த வார்த்தையை பேசிடுறாங்க. When they talk to us also, they use those words. அவன் அப்படி சொன்னா இப்படி சொன்னான்ட்டு இவங்க அந்த சாக்குல இவங்களும் அந்த பழைய பிராக்டிஸ்ல வந்துறாங்க. They also get into that old habit and practice. Oh, he said like that, he said this word. வாயில் பிறக்கலாகாத தூஷணம் சொல்லிருக்கு. It is said the blasphemous word which shall not come out of your mouth. ஒரு சிலர் இந்த விபச்சாரம் வேசித்தன கதைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுறாங்க. பைபிள் சொல்லுகிறது விபச்சாரம் முதலான பேர் முதலாய் உன் வாயில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. Some people talk about all this fornication and adultery stories very interestingly. The Bible says even that word adultery or fornication must never come out of your, that even that name must not be mentioned. அது ஒரு சவுலின் ஆவி. That's the spirit of Saul. சவுல பாத்தீங்கன்னா தாவீதை பயங்கரமா டார்ச்சர் கொடுப்பான். We find that Saul tortured David so much. அவனை மாட்டிக்கொண்ட உடனே சொல்லுவான், என் குமாரனாகிய தாவீதே மருமகனை மகனாக்கிடுவான். But when he was caught, then he will just say, he will change the son-in-law into the son. Oh my son David, he will say. உடனே அவன்ட்ட மன்னிப்பு கேட்டுருவான். Immediately ask for pardon. திரும்ப போய்டுவான். Again he'll go back. ஒரு 10 நாள் கழிச்சு அவனுக்கு பிசாசு உள்ள வந்துரும். After 10 days the devil will come into him. உடனே இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவான். Immediately he'll start to follow him. இன்னைக்கு अनेகருக்கு இப்படி
அப்படித்தான் இருக்கு. Today it is so with many ஒரு people. ராபோஜனத்துக்கு அடுத்த ராபோஜனம் நான் நினைக்கிறேன் டெய்லி ராபோஜனம் வச்சாதான் நம்மால் லெவலா இருப்பான்னு யோசிக்கிறேன். One communion and the other communion between that, I think our people will be set right if they have communion every day. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, சுத்திரிப்பு கூட்டத்துல இயேசு வந்தாதான் நம்ம சபையில ஒரு 80% பரப்பான். Often I say when our Jesus comes during the sanctification meeting only, 80% of our people will fly. ஏன்னா இடை நாட்கள்ல அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க. Because they are free in the interim period. இதுதான் இன்னைக்கு அநேகருக்கு நடக்குது. This is what happens to many now. சீமையின் ஆவி என்ன? What's the spirit of Shimei? சூழ்நிலை மாறினா தூஷிப்பான், சூழ்நிலை மாறினா மன்னிப்பு கேட்பான். And if the situation doesn't change, then he will ask for forgiveness. When the situation தாவீது changes, டவுன் ஆயிட்டான்னா உடனே சபிச்சு தூஷித்து மண்ணு கல்லெல்லாம் அள்ளி போட்டுட்டான். And when David surrenders, we find that he blasphemed, he cursed, he threw the mud and the stone. தாவீது மறுபடியும் சிங்காசனத்துக்கு வரான உடனே முதல்ல போய் கால்ல விழுந்தது இவன் தான். When David is going to come to the throne, when he heard that he was the first one to go and fall at his feet. இதான் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறது. This is only serving two masters. தேவைப்பட்டா சபிக்கிறது, தேவைப்பட்டா துதிக்கிறது, அப்படியே சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கொண்டே வர்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. If they want to praise, they praise. If they want to curse, they curse. They just change according to the situation. That changing is not a Christian life. இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயத்திலோ அவர்கள் என்னை விட்டு தூரம் போய் விட்டார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். Isaiah says, these people they honor me with their lips, but in their heart they have gone far away from me. ஏசாயா 29ல நாம் பார்க்கும் பொழுது, When we read Isaiah 29 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 13, வாயினால் என்னோடு சேருகிறார்கள், they join with me with their lips. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் They பண்ணுகிறார்கள், honor me with their lips. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. But their heart is far away from me. இப்படி ரெண்டு எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. Like manner you should never serve two masters. துதித்துக்கிட்டே தான் இருக்கணும். You have to keep on praising only. தூதர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். Look at the life of the angels. இன்னைக்கு நீங்க தூதர்களை போய் பாத்தீங்கன்னா, சேராபீன்களை பாத்தீங்கன்னா, அங்க அவங்க இடுகிற சத்தம் வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இந்த சத்தம் தான் தூதர்களுடைய சத்தம். Even today if you go and observe the angels, the seraphims, the voice what you hear from them is that they shout aloud, the Lord of hosts is holy, holy, holy. ஆனால் மோசேயினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண தேவதூதர்கள் வந்த பொழுது, when the angels came to bury the body of Moses, அங்கே பயங்கர போராட்டம் சாத்தானுக்கும் அவர்களுக்கும் ஏற்பட்டது. we find there was a great contention between Satan and him. தூதர்களோ தேவனை துதிக்கிறவர்கள். The angels are the one who praise God. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Therefore what does the word of God say? அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியவில்லை. Therefore they were not presumptuous in order to accuse them. யூதா 9ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். We can read this in Jude 9th verse. தூதர்கள் தேவனை துதிக்கிறவர்கள், அவர்கள் சாத்தானை கூட தூஷிக்க மாட்டாங்க. We find the angels are the one who praise God, they will not even blaspheme Satan. உன்னுடைய வாயில துதித்தல் வந்தால் நீ சபிக்கிறவனாய் மாறவே கூடாது. If there is praising in your mouth, you should never become a man who curses. நியாயாதிபதிகளின் புத்தகத்துல In Judges, ஒரு தாயினுடைய 1100 வெள்ளிக்காசு தொலைந்து போய்விட்டது. we find the mother's 1500 silver coins were lost. அவள் சேர்த்து வைத்திருந்த எல்லாமே காணாமல் போய்விட்டது. What all she had saved were lost. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a miserable state. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. She did not know what to do. மொத்த பணமும் போயிருச்சு. She lost all her money. 1100 வெள்ளிக்காசு போய்விட்டது. She lost the 1100 silver coins. சபிச்சு தள்ளிட்டா. She just cursed. பயங்கரமான சாபத்தை அள்ளி போட்டா. And she just heaped a lot of curses, terrible பயங்கரமான curses. சாபம். Terrible curses. சாபத்தை பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். The son was hearing the curses. அம்மா போட்ட சாபத்தை கேட்டு அவனுக்கு நடுக்கமே வந்து கடைசில வந்து அம்மாட்ட சொல்லிட்டான், நீ பயங்கரமா சாபம் போட்டு எடுத்தது நானு, இந்தா வச்சுக்கோ, இவன் சாபத்தும் வேண்டாம் உன் பணமும் வேண்டான்ட்டான். He was really shivering when he heard the curses of the mother. He came to the mother and said, oh, I heard your terrible curses, I don't need your money, it is I who took your money, and he just returned it. அவன் சொல்றான், என் காதுகள் கேட்ட நீ சாபமிட்டாயே, நான் தான் எடுத்துட்டேன், ஐயோ இவ்வளவு சாபம் எனக்கு வந்தா, இது இன்னொரு 1100 வெள்ளிக்காசு மாதிரி இருக்கும், வேண்டவே வேண்டாம், இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டான். My ears heard your terrible cursing. Oh, if I get all these curses on me, I don't want all this, it will be equal to another 1100 silver coins, and he returned it. இந்த அம்மா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? Do you know what kind of a woman she was? நான் தான் திருடனேன்னு சொல்லி பணத்தை கொடுத்தவனே, என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். When he said, I am the one who stole the money, she said, oh my son, you'll be blessed. உங்க நாக்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. You just check your tongue. கரெக்ட்டா இருக்கான்னு. Is it correct? ஒரு சிலருக்கு நாவெல்லாம் மரத்து போய் ருசி எல்லாம் போயிருச்சு. Some people the tongue is really parched and they even lost the taste நியாயாதிபதிகள் buds. 17:2 வாசிச்சு பாருங்க. Read Judges 17:2. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டு, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே,
அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றான். நரம்பில்லாத நாக்கு எவ்வளவு வேகமா மாறுது பாத்தீங்களா? Look at the tongue without the nerves, how fast it changes. அதே இத பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்திருந்தான்னா இந்த சாபெல்லாம் கரெக்டா பலிச்சிரும். And if the neighbor had taken that, all the curses will be fulfilled. இப்ப தாம் பையன் எடுத்துட்டான உடனே என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். Because her son had taken, now my son, thou shalt be blessed. உங்களுடைய நாக்கில இருந்து எப்படி வருது வார்த்தைகள்? And how are words coming out of your இரண்டு, tongue? உன் நாவை யார் பிடிச்சிருக்கிறா? Who has got hold of your tongue? அக்னிமயமான நாவுகள் பிடிச்சிருக்கா இல்ல சனி பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். You have to find out whether that fiery tongue or is it of the cold one. யார் உன் நாக்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கணும். You have to see who's controlling your tongue. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது When you see Acts 28, அங்கே பவுலுடைய கையிலே ஒரு விரியன் கவி கொண்டது. we find that a viper was caught in the hands of Paul. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. And all of them were watching. ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையில பிடிச்சு கடிச்சு தொங்கிட்டே இருக்கு. We find that a viper caught hold of Paul's hand and was hanging. உடனே எல்லாரும் சொன்னாங்க, Immediately all of them இவன் said, சமுத்திரத்துக்கு தப்பி வந்துட்டான், ஆனா பழி இவனை விடல, இவன் கொலைபாதகன்னு சொன்னாங்க. he is a murderer because though he escaped the sea, vengeance did not suffer him to live. இவன் இந்த மனுஷன் கொலைபாதகன். We find that he is a murderer. This man is a murderer. அப்போஸ்தலர் 28:4 இந்த வார்த்தையை சொல்றாங்க. And he says this word in Acts 28:4. எல்லாரும் இப்படி அவனை கொலைபாதகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அந்த விரியனை ஒரு உதறிட்டான். And when everybody was accusing him as a murderer, he just shook off his hands, the viper went off. அது விழுந்து சாம்பலாய் போயிருச்சு. It fell into the fire and became ashes. இவன் இப்ப நுரை தள்ளி கீழே விழுந்து கை கால் வெட்டி கொஞ்ச நேரத்துல ப்ளூ ஆயி செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க. People expected him that he would turn blue, that he will just vomit and also he will die. இவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. But nothing happened to him. உடனே அந்த ஜனம் சொல்லுச்சு, இவன் எப்படி ஒண்ணுமே இவனுக்கு பாதிக்கலையே, ஒருவேளை இவன் தேவனாக கூட இருக்கலாம். Then the people said, oh, what is this? This man is not at all affected a little. Might be he's even a எந்த god. மனுஷனை கொலைபாதகன்னு சொன்னாங்களோ அதே மனிதர்கள் அதே மனுஷனை பார்த்து தேவன் என்று சொன்னார்கள். The man whom they called as a murderer, that same man was called as a god by the people. உங்களுக்குள்ள இந்த இரட்டைத்தன்மை இருக்கா? Do you have this double attitude, double நீங்க உங்க mindedness? இருதயத்துல எப்படி இருக்கீங்க? உங்க உதட்டுல எப்படி பேசுறீங்க? How, what is in your heart? How do you speak with your lips? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்துல சிரிப்பாங்க, ஒரே நிமிஷத்துல அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. Some people, they just smile for a moment, the next moment it will be off. இப்படிலாம் நீங்க வாழக்கூடாது. You should not live like this. உங்களுடைய புன்முறுவலை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். You have to preserve your smile always. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்கிறோம்? Today how many of us are serving two masters? அடுத்து நான் லோத்தை குறிப்பிட விரும்புகிறேன். Next I want to quote Lot. லோத்தினுடைய தன்மை வித்தியாசமானது. Lot's attitude was quite different. அது என்ன? What is it? அவனை வேதம் நீதிமான் என்று சித்தரிக்கிறது. The word of God describes him as a just man. நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. He has saved Lot the just man, righteous man. பேதுருவிலே அவனை குறித்து சொல்லும் பொழுது When he says about him in Peter, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும் பொழுது 2 Peter 2nd chapter verses 7 and 8. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said about him? அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையை வருத்தப்பட்டு நாள்தோறும் அதை கண்டு கேட்டு தன் நீதியுள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்ட லோத்து. And delivered just Lot, vexed with the filthy conversation of the wicked. For that righteous man dwelling among them, in seeing and hearing, vexed this righteous soul from day to day with their unlawful deeds. அவனுடைய இரட்டைத்தன்மை என்ன தெரியுமா? What is his double attitude? இது பாவம்னு தெரியும். He knows this is sin. இத பார்த்து அவன் துக்கப்படுவான். And he will see it and be grieved. ஆனா அதை விட்டு வெளியே வர மாட்டான். But still he will not come out of it. அதான் லோத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. That is a speciality of Lot. அவனுக்கு பார்வையே டிஃபரண்ட் ஆனது. And his sight looks itself is different. போகிறது கானான் பயணம், ஆனா அவன் பார்க்கிறது சோதோமை ஏதேனாய் பார்க்கிறான். The journey is going towards Canaan, but he sees that Sodom as a garden of Eden. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்த பிறகு உலகம் உனக்கு ஒரு பரலோகம் போல தென்படும். After coming into this religion, this world will appear like as the heaven for you. ஆனா ஆவிக்குரியவனுக்கு இந்த உலகம் ஒரு வனாந்தரமாய் தென்படும். But for the spiritual man, this world will appear as a wilderness. இந்த மார்க்கத்துல உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? How are your looks in this religion? உங்களை தேவன் இதிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Our Lord desires to bring you out of it. ஏற்கனவே ஒரு தரம் அந்த லோத்து பிடிபட்டு போய் விட்டான். Already Lot was delivered and he went. ஆபிரகாமின் மூலமாய் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். Through Abraham our Lord brought him out. அவங்க பாவின்னு சொல்லுவான், ஆனா அவங்க கூட தான் இருப்பான். He will say they are sinners, but he will remain with them. கண்டும் கேட்டும் நீதியுள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்டான், ஆனால் வெளியே வர மாட்டான். திரும்பவும் அங்க தான் போவான். Seeing, hearing, he was also tortured in his heart,
But still he did not come out, he went back பாவம் there எது again. பரிசுத்தம் எது என்று உனக்கு தெரியும். You know what is sin, what is holiness. நன்மை எது தீமை என்று கர்த்தர் உனக்கு சொல்லி Our கொடுத்திருக்கிறார். Lord has taught you what is good, what is evil. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நிதானிக்க கூடிய சக்தியை உனக்கு The தந்திருக்கிறார். Spirit of God who is in you has given you the power of discernment. தவறு என்று தேவனுடைய சன்னிதானத்தில் நீ அறிக்கை இடுகிறாய். You also confess it's wrong in the presence of God. மறுபடியும் அதிலே போய் நீ விழுந்து விடுகிறாய். Once again you go and fall into that. கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில் விழுந்தது போல, Just like the wash sow goes into the mire. நாய் தன் கக்கினதை மறுபடியும் தின்றது போல, Just like the dog that also got back his vomit இந்த again. லோத்து மறுபடி அந்த சோதோமுக்குள்ளேயே போய் விழுந்தான். This Lot went again and again into Sodom and fell there. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி போகிறீர்கள்? Today how many of you are going like this? உனக்கு பாவம் பரிசுத்தம் என்னன்னு உனக்கு தெரியாதா? Don't you know what is sin, what is holiness? நீ பேசுற வார்த்தை தப்புன்னு தெரியாதா? Don't you know the words which you speak are wrong? நீ செய்கிறது பாவம்னு உனக்கு தெரியாதா? Don't you know the thing which you do is sin? இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ குழந்தையாக இருக்கிறாயா? Still are you a babe in your spiritual life? ஏன் உனக்கு வெளியே வர முடியல? Why you are not able to come out of it? உனக்குள் லோத்து சோதோம் இருக்கிறது. There is Lot Sodom in you. ஒரு பாஸ்டர் அருமையாக சொன்னார், A pastor beautifully said, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் கானானுக்குள்ளே போக 40 வருடம் பிடித்ததின் ரகசியம் என்ன? what is the secret behind? That is 40 years for the people of God to go to Canaan leaving Egypt. அவர்கள் எகிப்தை விட்டார்கள், ஆனால் இருதயத்திலே எகிப்தை அவர்கள் விடவில்லை. They left the land of Egypt, but they did not leave Egypt in their heart. அங்க சாப்பிட்டது ஞாபகத்துக்கு வருது. And what they ate, they remember. அங்க இருந்த நன்மைகள் அவர்கள் ஞாபகத்துக்கு All வருது. the goodness there, they were reminded of. எகிப்து எப்பொழுது உனக்குள் இருக்கிறதோ அதுவரைக்கும் நீ கானானுக்கு போக முடியாது. நீ வனாந்தரத்துல பயணப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும். As long as Egypt is in you, you will only be journeying in the wilderness. You can't go to Canaan. உனக்குள்ள வாதிப்பு உண்டாகிறதே. There is a torture in you, தப்பு என்கிற உணர்வு உண்டாகிறதே. There is a realization it's wrong. திருப்பியும் மறுபடி அங்கேயே போகிறாய். One again and again you are going there only. ஆபிரகாம் விடுவியாக்கினான், கடைசில தூதன் வந்து விடுதலையாக்குகிறான். And Abraham tried to deliver him. We find finally the angels came and delivered him. ஆனாலும் அவனால் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. But still he was unable to get a redemption. இரண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யாதே. Don't serve two masters. நீ விக்கிரகத்துக்கு ஊழியம் செய்யாதே. Don't serve the idols. நீ நாகமானாய் இருந்தால் நிச்சயமாய் நீ ரிம்மோனுக்கு போய் விழுந்து விடுகிறாய். If you are Naaman, surely you will go to Rimmon and fall. அவனுக்கு சுகம் கிடைத்தது, ஆனால் தேவனை பற்றிக்கொள்ளக்கூடிய அன்பு இல்லை. He got the healing, but he did not have the love to cling on to God. உன்னுடைய மனதில் எப்படி இருக்கிறாய்? மாம்சத்தில் எப்படி இருக்கிறாய்? How are you in your mind? How are you in your flesh? நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறாயா? உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறாயா? Are you serving a God or are you serving mammon? ஒரு இடத்துல ஒரு பெண் வீட்ல கேட்டாங்க, தம்பி உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டும்? In a place that is in the bride, so they asked the boy, what all you want? இவன் ஒரு லிஸ்ட் போட்டு விவரம் தெரியாம அனுப்பிட்டான். And without knowing, he just had a list and he sent it. கேட்டாங்க, சொல்லிட்டான். They asked, I just told. அவர் என்ன பண்ணிட்டாரு? What did he do? அத படிச்சு பார்த்தாரு. He read that list. அடுத்து ஒரு லெட்டர். Next a letter. நீ என் பெண்ணோடு வாழுகிறாயா இல்லாவிட்டால் பொருளோடு வாழப் போகிறாயா? Are you going to live with my daughter or are you going to live with all the நீ objects? என் பெண்ணோடு வாழப் போகிறாயா நான் கொடுக்கும் பொருளோடு வாழப் போகிறாய்? ரெண்டு யாரோட வாழப் போறேன்னு சொல்லு, நான் அதுக்கு பிறகு என் பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்கறத யோசிக்கிறேன்னாரு. Are you going to live with my daughter or are you going to live with the material goods that I am going to give? You just think and tell me later, I'll give my daughter to you. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? காப்பி டு சென்டர் பாஸ்டர் அடிச்சிட்டாரு, காப்பி டு சீஃப் பாஸ்டர் அனுப்பிட்டாரு. And the beauty of it is he sent a copy to the center pastor and to the chief pastor. இது என்ன சிஎம் செல்லுக்கு அனுப்புன மாதிரி அனுப்பி விடுறாங்க. It was just like I was sending it to CM. சிஎம் செல்லுக்கு இப்படி தான் அனுப்புவான். காப்பி டு கலெக்டர், காப்பி டு எஸ்பி, காப்பி டு சிஎம் னு போடுவான். Just like sending to the CM cell, copy to the SI and copy to this person, that person. நீங்க எப்படி இருக்கீங்க? And today how are you? நீங்க யாரோடு வாழ்றீங்க? And how many of you really, whom are you worship? பணத்தோடு வாழ்றீங்களா? மனைவியோடு வாழ்றீங்களா? Are you living with the money or are you living with your wife? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில பெந்தேகோஸ்ல இன்னைக்கு நீங்க ஷைனிங் இல்லாததுக்கு காரணம் இரட்டைத்தன்மை. The reason for you not to shine in the Christian world, the Pentecostal world, is this double attitude. பிரசங்கி 8ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுதும், When we read in Ecclesiastes 8th chapter, சங்கீதம் 50ஆம் சங்கீதத்துல பார்க்கும் பொழுதும், in Psalm 50, துன்மார்க்கனா இருந்து கொண்டு வசனத்தை அட்டகாசமா பேசுறாங்க. being a wicked man, he preaches the word of God boldly. கூட்டங்களையும் விடுறதில்ல, துன்மார்க்கத்தையும் விடுறதில்ல. He doesn't leave the meeting, he doesn't leave the wickedness also. நான் சென்ட்ரல் ஜெயில்ல சாட்சி சொன்னேன்.
I testified in the central jail. நான் சென்னையில இருக்கும்போது சென்னை சென்ட்ரல் ஜெயில்ல ஒரு நாள் சாட்சி விட்டேன். When I was in Chennai, I testified in the central jail. முடிஞ்ச பிறகு ரொம்ப பையங்க வந்து என்ன பார்த்தாங்க, அவ்வளவுரும் கிறிஸ்தவ பையங்க. After the testimony, many boys came and met me. All of them were Christians. சண்டே ஸ்கூல் படிச்சவங்க எத்தனை பேர் ஜெயில்ல இருக்காங்க தெரியுமா? And do you know, even the Sunday school students who studied, they are also in the prison. அவங்க படிச்சாங்க, ஆனா பயிற்சி வைக்கல. But they did not train, exercise that. அதுதான் தோல்வியை கொண்டு வருகிறது. தோல்வியை That is why that brings a failure. சங்கீதம் 50ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, When we read in Psalm 50, 16 17ல பார்க்கும் பொழுது, in verses 16 and 17, அப்படி கண்டினியூவா நாம படிச்சு பார்த்தா, நீ என் துன்மார்க்கனை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். the Lord speaks to the wicked man. நீ என் பிரமாணங்களை நீ பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? And what authority have you to declare my word? ஏனண்டா வசனத்தை முதுகுக்கு பின்னால போட்டுட்டு வசனத்தை நீ முன்னால பேசினா என்ன பிரயோஜனம்? You have cast my word behind your back, and what is the use of you preaching the word? யுத்தத்துக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து விட்டு முதுகு காட்டிட்டு ஓடினேன்னா என்ன பிரயோஜனம்? After putting on the full armor of God for the battle, if you just show your back and go, what's the use in it? பிரசங்கி 8:10ல என்ன சொல்லுகிறது? And what do we read in Ecclesiastes 8:10? பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவாய் இருந்த துன்மார்க்கனை கண்டேன். I saw the wicked man who was going and coming to the sanctuary. பண்றதெல்லாம் துன்மார்க்கம், ஆனா பரிசுத்த ஸ்தலத்துக்குலாம் கரெக்ட்டா வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவான். And whatever he does was only wickedness, but he will give the attendance in the sanctuary, the holy place. நம்ம பசங்க கூட அப்படித்தான் சிலர் செய்றாங்க. கோயிலுக்கு போறோமா எல்லாம் சுத்தி முடிச்சிட்டு கோயிலுக்கு வந்ததுக்கு அடையாளமா இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் இருப்பான். And even some of our boys also do that. They'll wander here and there, do this and that, just to show a sign of coming here. 5 minutes they'll come and be here. இந்த துன்மார்க்கன் என்ன செய்றானா, பேசுறதெல்லாம் வசனம், பண்றதெல்லாம் தெய்வீகத்துக்கு புறம்பானது. This wicked man, whatever he talks is the word of God, but what he just talks contrary to the divinity. ஆனால் வருவது பரிசுத்த ஸ்தலம். And the word is sin, but he comes here to the sanctuary, the holy வாழ்க்கை place. முழுவதும் துன்மார்க்கம், ஆனா வந்து உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பரிசுத்த The ஸ்தலம். life is full of wickedness, but he is seated in the sanctuary, the holy place. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, When we read in Revelation 3rd chapter, லவோதிக்கேயா சபையினுடைய நிலவரத்தை பாருங்க. look at the state of the church of Laodicea. அனலும் இல்ல குளிரும் இல்ல. They were neither hot nor cold. இது ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யற ஒரு வித்தியாசமானது. This is really a different aspect of serving two ஒன்னு நீ masters. பாவியாயிரு இல்ல பரிசுத்தவானாயிரு. Either be a sinner or be a saint. ஒன்னு விசுவாசியாயிரு இல்ல அவிசுவாசியாயிரு. Either be a believer or an unbeliever. இயேசு அப்படிதான் பேசினார். That's how what Jesus spoke. தோமாவை பார்த்து சொன்ன வார்த்தை அதுதான். நீ அவிசுவாசியாயிராமல் என்ன செய்ய? விசுவாசியா மட்டும் இரு ஃபர்ஸ்ட். Do not be an unbeliever, be a believer. That's what he said to Thomas. அவன ஊழியன் அப்போஸ்தலன் இப்படிலாம் அவர் பட்டம் போட்டுலாம் பேசல. And he might even speak with all these titles as an apostle, a worker. பேசிக்கே இல்ல, சிலுவையவே அவன் நம்பல. And he did not even believe the cross, no basis at all. அவருடைய காயங்களை நம்பவில்லை, உயிர்த்தெழுந்ததை நம்பவில்லை. He did not believe his bruises, his wounds, his resurrection. அது எப்படிங்க உயிரோடு எழுப்பப்பட முடியும்? And how can he be resurrected? அதனால தான் இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, தயவு செய்து நீ அவிசுவாசியாயிராமல் யாராயிரு? விசுவாசியாயிருன்னு சொன்னார். That is why one word that our Jesus said to him, that don't be an unbeliever, be a believer. சர்ச்சில் இருந்தா எக்காலம் துணிக்கும்போது நீ மேல போணும். When the trumpet sounds in the church, you should fly, go up. நீ இந்த சபைக்கு ஒரு ஸ்கஃபோல்டிங்கா இருக்க கூடாது, சாரங்கற்ற ஒரு பலகையா இருக்க கூடாது. வேலை முடிஞ்ச உடனே உன்னை பிடுங்கி குப்பையில போட்டுருவாங்க. You should never be like the scaffold in the building. After the work is over, they'll just pull you down. இந்த தூணுக்கு நான் தான் முட்டு கொடுத்தேன், முட்டாய் நின்றேன் அப்படிலாம் சொல்லலாம். இதெல்லாம் எடுத்துட்டு பிறகு இந்த தூண் தான் நிக்கும், அந்த தூணெல்லாம் காணும். You might say, oh, I only gave the support for all these pillars, but when it's over, that will be missing. Only these pillars will be standing. ஒன்னு நீ அனலாயிரு, Either be hot இல்ல குளிராயிரு, or be cold. நீ வெதுவெதுப்பா இருக்காத. Don't be lukewarm. ரெண்டு எஜமானுக்கு நீ ஊழியம் செய்யாத. Never serve two masters. இன்னைக்கு அநேகருக்கு தங்களுடைய குறைபாடே தெரியல. Today many people don't know their fault. அதை யாராவது சுட்டி காட்டினா கடிச்சு கொதறிடுறாங்க. And if anybody points out that, they just really devour them. அதுதான் லவோதிக்கேயா சபையில நடந்தது. That's what happened in Laodicea church. அந்த சபைக்கு கண்ணே தெரியாது. The Laodicean church did not have eyes to see. ஆனா முழு தரித்திரம், Full poverty. ஆனா அதுட்டு போய் சொன்னா அதெல்லாம் நல்லா நல்லா தெரியுது, அந்த நிக்கிறான்ல அந்த ஆள் தெரியுதுமா. But he will say, oh, I can see where I can see that man standing there. வெளிப்படுத்தல் நீங்க 2:9 நீங்க அதை பார்க்கலாம். You can read that in Revelation 2:9. இப்படிப்பட்ட பல சபைகள் இருக்கிறது. 3:17 நீங்கள் இதை பார்க்கலாம். 3:17 you can read many churches are in such a state. அது ஒரு குருடான ஒரு சபை. That is a blind church. நிர்வாணியான சபை. A church which was naked. தரித்திரமான சபை. A church with poverty. பரிதபிக்கப்படத்தக்க சபை. A church which was wretched. பட் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. But it did not do anything. அது அவங்க நினைக்கிறது தங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு. They just think they've got everything.
அடுத்து நான் யோனத்தானை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Next, I would like to present Jonathan before you. ரெண்டு தன்மைகள். Two, double attitude. நீங்க இத முடியும் போது நானும் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். And when it is over, I'll give you some time. நீங்க எல்லாம் முடிச்சிட்ட பிறகு யாருக்கும் நீங்க போயிட கூடாது. And after ending, you should not just go for somebody. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். In a place I preached. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அங்க இருந்து கண்ணை காட்டுறான். அவருக்கு தானே அப்படினு. When I was preaching, a man just showed his eyes saying, "Oh, it's for that person." நான் பார்த்தேன் சரி இவன் வந்து வசனத்தை விட்டுட்டான், மொத்தமா விட்டுட்டான், கோட்டை விட்டுட்டான். Then I just said, "Oh, he has lost everything, the entire word of God." பாஸ்டர் டியூ மும்பைல இருக்கும்போது When Pastor T.U. Thomas was in Mumbai, ஒரு சகோதரி அடிக்கடி வந்து சொல்லுவாங்களாம் தான் வீட்டுக்காரர் வந்து இப்படி இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. a sister often used to come him and tell to him that my husband is like this. ஆனா அந்த புருஷன் அவர் நல்லவர் போல எப்பொழுதுமே வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். But the husband used to just pretend and show that he was really a good person. காலையிலே ரேடியோ ஆன் பண்ணிடுவார். And morning he will switch on the radio. அந்த ரேடியோல உள்ள கிறிஸ்டியன் மெசேஜ் எல்லாம் கேட்க சொல்வார். And he will also ask her to hear all the Christian இந்த messages. சிஸ்டர் தூங்கிட்டு இருந்தா பாத்தியா கர்த்தர் உனக்காக காலையிலேயே பேசுறார், இங்க வந்து உட்கார்ந்து கேளுங்க. When she was sleeping, come, the Lord is speaking to you in the morning itself, come and listen. ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அவருக்கு மனைவியை தாக்குற மாதிரி பாயிண்ட் வந்துச்சுன்னா முடிஞ்ச உடனே பாரு நான் ஜெபிச்சிட்டே வந்தேன் கர்த்தர் உனக்காக இன்னைக்கு பேசியிருக்கார், இனிமேல் அது ஒழுங்காயிருன்னு சொன்னார். In every message, at the end of it, if there's any point that is attacking her, he will say, "See, I prayed for you, the Lord spoke to you, at least hereafter set right your life." சரி இவரை எப்படியாவது சரிப்படுத்தணும்னு பாஸ்டர் டியூ ஒரு 15 வசனத்தை எடுத்துட்டு கிளம்பினார். Pastor T.U. took about 15 verses in order to set right this man. வீட்டுக்கு போய் விசிட் பண்ணி இவருக்கு நல்ல வசனங்களை வச்சு சொல்லி இப்படி மத்தவங்க குறைகளை பேசாத பார்க்காத குற்றஞ்சாட்டாதன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இவர் அழகா ஒரு சர்மன் மாதிரி ரெடி பண்ணிட்டு போயிட்டார். He prepared a good sermon like with all the word of God. Went home, he wanted to really set him right, saying, "Don't look at this person, don't accuse anybody." வீட்ல போய் நல்லா அவருக்கு சரியான ஒரு ஸ்டடி கொடுத்தார். He went home and gave him a real good study. அவர் தலையை ஆட்டி ஆட்டி கேட்டார். He nodded his head and listened. இவருக்கு திருப்தி வந்துச்சு, சரி நம்ம இவ்வளவு நாள் கழிச்சு வந்து பேசுனது திருப்தி ஆயிடுச்சு, இன்னைக்கு அந்த மனுஷன் இன்னைக்கு தான் கொஞ்சம் தலையை ஆட்டி கிரகிச்சிருக்கிறான். He was satisfied. He thought, "Oh, only today this man has nodded his head. He is also able to comprehend the thing which I said." அந்த சிஸ்டருக்கும் திருப்தி, இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்காரரே சத்தியத்தை ஒழுங்கா ஏத்துட்டு இருக்காரு. That sister was really satisfied. Today only my husband has accepted the truth properly. சரி ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னார். Let's pray. உடனே வீட்டுக்காரரே அந்த சிஸ்டரை வா பாஸ்டர் பாரு உனக்காக எத்தனை வசனம் எடுத்துட்டு வந்திருக்காரு, வந்து முழங்கால் போடுங்க. Immediately that man said to the wife, "See, come here. See, pastor has brought so many word of God for you only. Come and kneel down." இனிமேலாவது ஒழுங்கா இரு, இதுக்கு மேல ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்லி தர முடியும்? At least hereafter set right your life, be disciplined. What more can a saint teach you? அப்பதான் பாஸ்டர் பார்த்தாரு, சரி நம்ம இன்னைக்கு தோத்துட்டோம், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் தோத்துருக்கேன். They only thought that, "Oh, today only I am defeated, the first time failure." நான் வந்து இவரை கார்னர் பண்ணா அவர் ஃபுல்லா கார்னர் யாரை பண்ணிருக்காரு? மனைவியை பண்ணிருக்காரு. I am cornering this man, but this man is cornering his wife. அதே மாதிரி இப்ப இரட்டைத்தன்மைன உடனே உங்களுக்கு ஏதோ பாயிண்ட் கிடைச்சதுன்னு சந்தோஷமா இருந்துட்டு வீட்ல போய் கேட்டையான்னு கேட்டுக்கிட்டு யாராவது குழப்பிட்டு இருக்காதீங்க, உங்களுக்குள்ளதான் ஆவியானவர் பேசிட்டு இருக்காரு. Therefore, after hearing this double attitude, don't go home and confuse the others, saying, "Oh, this is for you only." It is for you only that the Spirit of God is talking. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1 Samuel 18 chapter. யோனத்தானுடைய இரட்டைத்தன்மை ஒரு தன்மை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here out of the double attitude, one attitude of Jonathan is mentioned. 1 சாமுவேல் 18:1ல யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. The soul of Jonathan was knit with the soul of David, which we read in 1 Samuel 18:1. யோனத்தான் தாவீதை தன் உயிரை போல சிநேகித்தான். Jonathan loved him as his own soul. இது ஒரு பகுதி. This is one area. ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட். Both of them very close friends. யோனத்தான் வந்து ராஜகுமாரன், தாவீது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவன். Jonathan was the son of a king, but this David was the one who grazed the sheep. அவன் அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். But a Lord really brought him here. யோனத்தான் தன்னுடைய ராஜகுமார அந்த Dress எல்லாம் கூட கலத்தி அவங்க கையில கொடுத்துருவான். Jonathan even he used to give his garments of a prince and hand it over to this David. 4ஆம் வசனத்துல நீங்க அத பார்க்கலாம். You can read that in verse 4. தான் போட்டுக் கொண்டிருந்த சால்வை, தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய பட்டயம், தன்னுடைய வில்லு, தன்னுடைய கச்சை எல்லாமே தாவீது கொடுத்துருவான். அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும். Jonathan was such a close friend of David that he stripped himself of the robe and also the garments, the sword, his bow and his girdle and gave it to David. ஆனால் சவுல் தாவீதுக்கு விரோதமா எழும்பின இந்த விஷயத்துல யோனத்தான் சவுலை விட்டு வெளியே வர முடியவில்லை. But when Saul rose against David, Jonathan was not able to come out of Saul.
அவனுக்கு சவுலை விட முடியல. He was not able to give up Saul. அப்பாவையும் விட முடியல, தாவீதையும் விட முடியல. He was not able to give up either his father or David. அவனுடைய அடுத்த தன்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I want to share with you his next attitude. இரண்டாம் சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 Samuel 1:23. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள், மரணத்திலும் அவர்கள் பிரிந்து போனது இல்லை. Saul and Jonathan were lovely and pleasant in their lives, and even in their death they were not divided. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் யோசிச்சு பாருங்க. Just think what a wretched, miserable ஒரு state. பகுதியில தாவீதை மிகவும் நேசிக்கிறான், இன்னொரு பகுதியில சவுலை அதிகமாய் நேசிக்கிறான். One area he loves David a lot, in another area he loves Saul a lot. நீங்க யாரை நேசிக்கிறீங்க? Whom do you love? ஒரு தராசை நிப்பாட்டிட்டு நீ யாரை நேசிக்கிற? தேவனையா, மனிதனையா, மனைவியா, புருஷனையா, பிள்ளைகளையா, பணத்தையா, தொழிலையா, மதிப்பையா, மரியாதையா? நிறுத்து பார். Just think, whom do you love? Do you love God? Do you love your wife? Do you love your children? Do you really love the world, the money, your respect, your dignity, your position, your job? 1 சாமுவேல் 23ல பார்க்கும் பொழுது 1 Samuel 23 17ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 1 Samuel 23:7 சவுலின் கைக்கு நீ பிடிபட மாட்டாய். You will not be caught in the hands of நீ Saul. தாவீதை பார்த்து சொல்றான், யோனத்தான் நீ ராஜாவாய் இருப்பாய். So Jonathan looked at David and said, you will be the king. நான் உனக்கு அடுத்த ஸ்தானத்துல இரண்டாவதாய் வந்து அமருவேன். I will also be seated as next to you in the second ஒரு place. அருமையான ஒரு எதிர்பார்ப்பு And a wonderful expectation. பயங்கரமா உடன்படிக்கை. அடுத்த வசனத்துல ரெண்டு பேரும் ரொம்ப உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. Next verse you find a very good covenant between the ரெண்டு two. பேரும் கட்டி பிடிச்சு அழுது முத்தம் செய்றாங்க. Both of them embraced each other, kissed and wept. எல்லாம் முடிந்த உடனே தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தான் பட்டணத்துக்கு தன் வீட்டுக்கு போய் விட்டான். After everything was over, David stayed in the woods, but Jonathan went ஒவ்வொரு back to the ராபோஜனத்திலும் city. நீ முத்தம் கொடுத்து நீ பண்ணுகிற உடன்படிக்கை என்ன? Every communion you kiss and also make a covenant, what is it? பாவத்தை நேசிக்க மாட்டேன், I will not love sin. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண I will மாட்டேன். not compromise with sin. இப்படி எல்லாம் உடன்படிக்கை பண்றோம். பரலோகத்திலே ஆண்டவருடைய சிங்காசனத்துல அடுத்ததுல போய் உட்காருவோம்லாம் நம்ம சொல்லுகிறோம். We make a covenant, we also say we'll go and be seated in the throne of the Lord in தாவீதை heaven. ஆத்துமாவை போல நேசித்தான், He- யோனத்தான் சவுலை உயிரிலும் இன்பமாக நேசித்தான். Jonathan loved David as his own soul. He loved Saul so much, so pleasant and lovely. என்ன நடந்துச்சு? What happened? என்ன நடந்தது? What happened? கடைசியில மரணத்துல சவுலோடு போய் செத்து விட்டான். Finally he joined with Saul in his death and அந்த செகண்ட் அந்த இரண்டாவது ஸ்தானத்துக்கு அவனால் வர முடியல. he was not able to come to the second position. உனக்குள்ள இரட்டை தன்மை இருக்க கூடாது. There should not be a double attitude in you. நீ விசுவாசினா கடைசி வரைக்கும் விசுவாசியா இரு. If you are a believer, remain a believer till the end. தீர்க்கதரிசினா கடைசி வரைக்கும் தீர்க்கதரிசியா இரு. If you are a prophet, remain a prophet till the end. நீ இடையில விட்டு விட கூடாது. You should not leave it in between. தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். The children of God must be very careful in this. நீ சவுலை நேசிக்கிறாயா, தாவீதை நேசிக்கிறாயா? Do you love Saul or do you love David? தேவனை நேசிக்கிறாயா, மனிதனை Do நேசிக்கிறாயா? you love God or do you love man? கடைசியாக Finally, யூதாஸ் Judas, இயேசுவோடு கூடயே இருக்கிறான். he was alone with our Jesus. அழைப்பு கிடைத்தது. He got the invitation. வீட்டை விட்டான், He left his home. ஊரை விட்டான், He left his place. சொந்தங்களை விட்டான், He left his relatives. எல்லாத்தையும் விட்டாச்சு. He left everything. இயேசு போதும். Jesus is enough. அவனுடைய வாழ்க்கையில இனிமே அவனுடைய லட்சியமே இயேசுவே தான் அவனுடைய லட்சியம். Henceforth his goal in life was only Jesus. அப்படித்தான் அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான். That's how he surrendered himself. மத்தவங்களை குடித்து விட்டு அவனுக்கு அறிவு இருந்தது, He had a knowledge about the other things. மற்றவர்களை விட உண்மை இருந்தது, And he also knew about the truth. மற்றவர்களை விட பொறுப்பானவனாய் இருந்தான். And he was more responsible than the others. கர்த்தர் அவனை நம்பினார். Our Lord trusted him. ஆனா நாட்கள் போன போது But when days rolled அவன் by, அடுத்த தன்மையை வெளிப்படுத்த ஆரம்பித்து he விட்டான். started to reveal his next attitude. இயேசுவை போல மாற வேண்டியவன் பிசாசாய் மாறினான். The man who should have become like Jesus, he became like a அப்போஸ்தலனாய் devil. மாற வேண்டியவன் திருடனாய் The மாறிவிட்டான். man who should have become an apostle became a thief. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Just imagine how will it be. முத்தம் கொடுத்து இயேசுவோடு இணைய வேண்டியவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். The one who kissed Jesus that should have joined with them, he kissed Jesus and he betrayed him. நம்முடைய நிலவரத்துல ரெண்டு தன்மைகள் போராடி கொண்டே இருக்கிறது. Two kinds of attitude are struggling in our life. இன்றைக்கு இந்த காலை வேளையில நம்முடைய நிலவரம் என்ன? Today, what is our state this morning? நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள இந்த இரட்டை தன்மை இருக்கிறது? In how many of us is double attitude is there? உதவிக்காரர்கள் இருநாக்கு உள்ளவர்களாய் இருக்க கூடாது. You should never at all be a double-tongued person. உதவிக்காரர்கள் இருநாக்கு உள்ளவர்களாய் இருக்க The கூடாது. helper should never be double-tongued people. ரெண்டு நாக்கு இருந்தா அது பாம்பின் நாக்கு தான். If you have double tongue, it is a snake or எல்லாரும் serpent. சில நிமிடங்கள் கண்களை மூடுவோம். Let's all close our eyes for some moments. நீ ஒன்னு கர்த்தருக்காக நில்லு, இல்லன்னா இந்த மார்க்கத்தை விட வேண்டியது நல்லது.
One, you stand for a God. Otherwise, it is good if you leave this religion. இது ஒரு நல்ல ஒரு டைம். This is a very good time. உங்களில் अनेகர் இந்த தன்மையில் இருப்பதால் இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிறது. Many of you have this double attitude. That is why this word came to this church today. உங்களை குற்றம் சாட்டல்ல. It's not to accuse you. நீங்கள் அதிலிருந்து வெளியே வரும்படியாக தேவ ஆலோசனை உங்களோடு போராடுகிறது. The counsel of God is striving with you in order to make you to come out of it. நீ மனதில் எப்படி இருக்கிறாய்? And how are you in your mind? செயலில் எப்படி இருக்கிறாய்? How are you in your deeds? நீ உலகத்துக்கா தேவனுக்கா யாருக்கு ஊழியம் செய்கிறாய்? Are you serving the world or are you serving God? கர்த்தரை பின்பற்றுகிறாயா விக்கிரகத்தை பின்பற்றுகிறாயா? Are you following your God or are you following the idols? உன்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? How are your thoughts? நீ துதிக்கிறாயா சபிக்கிறாயா? Are you praising or are you cursing? உன்னுடைய உதட்டின் நிலவரம் என்ன? இருதயத்தின் நிலவரம் என்ன? What is the state of your lips? What is the state of your heart? எல்லாரும் பைபிளை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால்ல நிக்கலாம். All of you close your Bibles, be on your knees. டைரிலாம் மூடிருங்க. சப்ஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. Close your diary, the subject is over. கர்த்தருடைய ஆவி தான் இனிமேல் ஆளுகை செய்ய வேண்டும். Now the spirit of God only must reign. யாரையும் பார்க்காதீங்க. Don't look at anybody. ஒரு 5 நிமிஷம் முடிந்தா முழங்கால் போட்டு கர்த்தாவே நான் தான் சுவாமி இந்த நபர். If possible, be on your knees for 5 minutes, say, oh my God, I am that person. வசனம் பேசுகிறேன் ஆனா துன்மார்க்கம் என்னை விட்டு போகலையே. I speak the word of God, but wickedness has not gone out of பரிசுத்த me. ஸ்தலத்துக்கு வருகிறேன் துன்மார்க்கம் என்னை விட்டு போகலையே. I come to the sanctuary, but the wickedness has not gone from me. நான் துதித்தேன் அதே நேரத்துல மற்றவர்களை சபித்தும் இருக்கிறேன். I praise, but at the same time I curse the others. பின்மாற்றத்தையும் நான் நேசிக்கிறேன். கர்த்தருக்காக நிக்கிறவர்களையும் நான் நேசிக்கிறேன். I love backsliding. I also love the people who stand for our God. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம். For some time, let's close our eyes. முடிந்தால் முழங்கால் போடுங்க. If possible, be on your knees. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? இந்த இரட்டை தன்மைதான் உன் சுகத்தை தடுக்கிறது. This double-minded attitude is spoiling your health. இந்த இரட்டை தன்மைதான் நீ செய்கிற காரியங்களை வாய்க்க விடாமல் தடுக்கிறது. This double-minded attitude is preventing you to become இந்த இரட்டை prosperous. தன்மைதான் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க வாய்ப்பை கொடுத்து விடுகிறது. And this double-minded attitude gives a chance to hinder your blessings. இந்த இரட்டை தன்மைதான் செய்வினைகள் மந்திரங்கள் உனக்குள்ளே போராட அனுமதி கிடைத்து விடுகிறது. This double-minded attitude, it only allows the conflict of witchcraft and sorcery in you. இந்த இரட்டைத்தன்மை இருக்கிறதால தான் பிசாசு உன் வீட்டிலே புகுந்து போராடுகிறான். Only because you have this double-minded attitude, the devil enters your home and is இந்த striving. இரட்டைத்தன்மை இருக்கிறதால தான் பிசாசு உன் ஊழியத்திலே கூட ஒரு அசைவை உன் நம்பிக்கையிலே அழைப்பிலே கூட ஒரு அசைவை உண்டு பண்ணி விடுகிறான். Only because you have this double-minded attitude, the devil is making you to shake in your ministry and also causes a doubt in your calling. ஒரு 10 நிமிஷம் முழங்கால்ல முடிய போடலாம். 10 minutes, let's be on our knees. முடிந்தா கண்ணை திறக்காதீங்க. And please don't open your eyes. நான் இங்கே ஒரு தராசை காண்கிறேன். I see a scale, a balance. ஒரு பெரிய தராசு. A big balance. நான் உன்னை நிறுத்து பார்த்தேன் நீ நிறைவா இல்லை ஆனபடினால் உன் ராஜ்யத்துக்கு முடிவுண்டாக்கினேன் என்று ஒரு ராஜாவை பார்த்து கர்த்தர் பேசினார். Regarding a king, a Lord said, I weighed you, but I did not see the fullness. Therefore I put an end to your kingdom. என்னையும் உன்னையும் கர்த்தர் நிறுத்து பார்த்தால் நமக்குள்ளே இரட்டைத்தன்மையில் எது அதிகமாக செயல்படுகிறது? If our God weighs you and me, which is functioning more, the double-minded attitude? நீ அழுதால் நலமாயிருக்கும். It will be good if you weep, cry. அது தேவனுடைய இரக்கத்தை உனக்கு கொண்டு வந்துவிடும். That will bring the mercies of God for you. மனிதனை ஏமாற்றலாம் தேவனை ஏமாற்ற முடியாது. You can cheat man, but you can never cheat our God. திருப்பி அவர் உன்னை ஏமாத்தினார்னா நீ இருக்க மாட்டாய். If he will cheat you, you can never be. Oh my God, my God, my Jesus. சொல்லப்பட்ட காரியங்களில் எல்லாம் எனக்குள் இல்லாவிட்டாலும் சில காரியங்கள் எனக்குள் இரட்டைத்தன்மையை நான் சில சூழ்நிலைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். Those who say all the things which were told, though all are not in me, yet I reveal certain things in this double-minded attitude. Such people lift up your hand. இல்ல अनेक காரியங்கள் எனக்குள் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்கிறவர்களும் நீங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who accept many things are in me, you also can lift up your hand. தேவன் இரக்கமுள்ளவர். Our God is merciful. மன உருக்கம் He உள்ளவர். is compassionate.
இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலைக்காகத்தான் இந்த வார்த்தை வருகிறது. This word is coming to give you a deliverance today. உனக்குள்ள இருக்கிற சவுலின் நேசம் வெளியே போகட்டும். Let the love of Saul go out of you. உனக்குள்ள இருக்கிற சபித்தலின் ஆவி வெளியே போகட்டும். Let the spirit of cursing go out of you. உனக்குள்ள குளிர் தன்மை வெளியே போகட்டும். Let the cold state go out of you. உனக்குள்ள இருக்கிற துன்மார்க்கம் வெளியே போகட்டும். Let your wickedness go out of you. உனக்குள்ள இருக்கிற யூதாஸின் தன்மை வெளியே போகட்டும். The attitude of Judas in you, let it go out. நீ மனதில் அல்ல மாம்சத்திலே கர்த்தருக்காக நிற்கிறவனாய் மாற வேண்டும். You have to be a man standing not in the mind but நீ in the உலக world. பொருளுக்கல்ல தேவனுக்கு ஊழியம் செய்ய You வேண்டும். have to serve God and not the world. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், I repeat, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பது இந்த ஆவிதான். it is this spirit that hinders your blessing. உன் சுகத்தை தடுப்பது இந்த ஆவிதான். It is this spirit that hinders your health. உன் வளர்ச்சியை தடுப்பது இந்த ஆவிதான். It is this spirit that hinders your growth. நீ இரட்டைத்தன்மையை மாற்றி தேவனுடைய பாதத்திலே வந்து விழு. இன்றையிலிருந்து ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படும். Change your double-minded attitude. Fall at the feet of our Jesus. நீ Today செய்வது- the door of blessing will be open for you. நீ செய்வது வாய்க்கும். What you do will prosper. கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். The Lord will send an angel before you and make your thing to prosper. உனக்கு எதிரான சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும். Unfavorable situation will become favorable. உன்னோடு போராடின ஆவி விழுந்து போகும். The spirit that strove with you will fall. இதோ தேவன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி Our இருக்கிறார். God is risen amidst us. ஒரு அபிஷேகத்துல நீ கர்த்தருக்கு மாத்திரம் ஊழியம் செய்கிறவனாய் மாறுவாய். In an anointing you will become a person serving our God alone. இனிமேல் நீ ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செய்ய விட மாட்டார். Henceforth you will not serve two masters. God will not allow that. திருமக்க ஷர்மக்கு திரோனியோ இசப்பால் ஆல் திருமக்க மாத்திரமே ஊழியசனோ உம்மை மாத்திரமே சேவித்து உம்மை மாத்திரமே நேசிக்கிற மாட்டரே ரெண்டு எஜமான் கல்ல உலகத்துக்கு அல்ல ஆண்டவர் ரெட்டை தன்மை நீக்கி பண்ணுவாரு. கெஞ்சுகிறோம் 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 கெஞ்சுற 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 ஆண்டரே இரக்கத்தை காட்டு மாட்டரே. இந்த கெஞ்சுற ஆண்டரே கெஞ்சுற ஆண்டரே இரக்கத்தை காட்டு மாட்டரே. ஆண்டவரே இரக்கத்துக்கா கெஞ்சுற கிருபைக்கா கெஞ்சுற மன உருக்கத்துக்கா கெஞ்சுற ஆண்டவரே மன்னியும் 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 இயேசுப்பா மன்னியும் 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 இயேசுப்பா மன்னியும் மன்னியும் ராஜா மன்னியும் கிருபை 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 ராஜா இயேசு ராஜா கிருபை கிருபை நமக்கு சர்வ என்னுடைய ஆசீர்வாதத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய எழுச்சிக்கும் தடையாய் இருப்பது எனக்குள் இருந்த இரட்டைத்தன்மை என்பதை நான் புரிந்து கொண்டேன் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. Those who say have understood that the double-minded attitude only is a hindrance for my spiritual growth, maturity, the blessings and the progress, you can lift up your hands. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, ஏசப்பா நான் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செஞ்சு நான் நரகத்துக்கு போக விரும்பல, உமக்கு மாத்திரம் உமக்கு மாத்திரம் உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்து உம்மை சந்திக்க வாஞ்சிக்கிறேன் சொல்லுங்க. Close your eyes, fall at the feet of our Jesus and say, oh my Jesus, my Father, I don't want to serve two and go to hell. I want to serve thee, serve thee, serve thee alone, thee alone. உம்மையே நேசிப்பேன், I will love thee alone. உம்மையே பற்றிக்கொள்வேன், I will hold on to thee alone. உம்மையே சேவிப்பேன். I will serve thee alone. திருமக்க ஷர்மகதிரோனியோ திருமக்க ஷர்மகதிரோனியோ இன்னொரு கிருபைமக்க ஷர்மகதிரோனியோ I will serve thee alone, my God, my Jesus. We will serve thee alone, my Jesus, our Jesus. Amen, Lord, amen, Lord. கிருபைமக்க ஷர்மகதிரோனியோ நீ தீர்மானம் எடுத்து ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்த உடனேயே உன்னோடு போராடின வல்லமை விலக ஆரம்பிக்கிறது. When you take a decision and surrender, immediately the power that's wrong with you will flee away. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். The Lord is speaking to you. நீ அந்நியன் அல்ல, You are not a stranger. நீ அழைக்கப்பட்டவன், You are called. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், You are chosen. நீ முத்தரிக்கப்பட்டவன். You are sealed. கர்த்தர் உன்னை விடமாட்டார். Our Lord will not leave you. உன்னோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். And the Lord has come for you only. திருமக்க ஷர்மக்கு திருமக்க ஆண்டவரே நான் தெரிந்துகொள்ள அழைக்கம் விட்டுவிட்டேன் அன்பரே நீ உண்மை உள்ளவர் இயேசுப்பா 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 எனக்கு மிரகு கிருபை காட்ட மன்னியும் 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 ஆண்டவரே இயேசுப்பா விடுதலை 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 இன்னைக்கு ஜெயம் 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 ஆண்டவரே ஆண்டவரே முற்றிலும்
Shakarabakatra. My Jesus. Shidabahariana. My Jesus. My Jesus. Rebecca Sheribakadronia. ஆமா. வருட கணக்காய் இந்த ரெண்டு எஜமானுடைய ஊழியம் என் வாழ்க்கையில அதிகமாய் ஆக்கிரமித்ததை நான் உணர்கிறேன். I feel for years together serving two masters has been really prevailing in me. இப்பொழுது கேட்ட பொழுது தவறு என்பதை உணர்ந்து விட்டேன். Now when I heard, I realized it is fault. நான் அதை எப்படி விடுவது? How do I give it up? நான் எப்படி தேவனுக்கு மட்டும் ஊழியம் செய்வதை பயிற்சி வைப்பது? How can I train myself exercise to serve my God alone? நீ பயப்படாதே. Don't be afraid. கர்த்தர் அதுக்கு ஒரு கிருபையின் ஆவியை இப்ப தருவார். Our Lord will give the spirit of grace for you now. ஒரு தேவனுடைய வல்லமை இப்பொழுது அளவில்லாமல் இறங்கும். Now the power of God will come without measure. இந்த அபிஷேகம் நீ தேவனுக்கு மாத்திரம் சேவை செய்ய உனக்கு அருள் செய்யும். This anointing will help you to serve our God alone. கர்த்தரை மாத்திரம் நேசிக்க அபிஷேகம் உதவி செய்யும். This anointing will help you to love our God alone. கர்த்தரை மாத்திரம் துதிக்க கர்த்தர் இந்த அபிஷேகத்தின் உனக்கு உதவி செய்வார். Our God will help you through this anointing to praise our God alone. இயேசு ஒருவனே எஜமான். Jesus alone is the master. பலபாரியாரா கரபகத்ரா. இயேசுவே நீர் ஒருவரே மாஸ்டர். My Jesus, thou art alone the master, God King. திருமக்க ஷர்பகத்ரோன்யா. இயேசுவே இசப்போ 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 இசப்போ. ஓய் கிருபா ஆசீர்வாதவானே தேவதூதன் போய் காரியத்தை வாய்க்க செய்யும்படியா கெஞ்சிரே 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 கெஞ்சிரோ 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 மாட்டரே திருமக்க ஷர்பகத்ரோன்யா. Amen Lord. Kiruba, 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 sharbakadronia. Lord, kiruba, kiruba, sharbakadronia. Kiruba, kiruba, sharbakadronia. Kiruba, kiruba, sharbakadronia. Kiruba, kiruba, sharbakadronia. பரிசுத்தரே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள் பிரியமானவர்களே? Lord, how many of you will surrender? ஆண்டவரே நீர்தான் எனக்கு எஜமான். Oh my God, thou art alone my வேற master. யாரையும் நான் சேவிக்க மாட்டேன். I will never serve anybody else. யாரையும் நேசிக்க I மாட்டேன். will not love anyone else. Thank you Lord. Thank you Lord. My Jesus, I love thee Lord. My Jesus, we love thee Lord. ஆண்டவரே இயேசுவே உம்மை மாத்திரமே நேசிப்பேன். உம்மை மாத்திரமே உம்மை மாத்திரமே நான் நேசிப்பேன். உம்மை மாத்திரமே. கர்த்தருடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கிறது. The power of God is descending on us. ஆண்டவரிடத்தில் அடிமையாக ஒப்பு கொடுத்து விடு. Surrender yourself as a bond servant to our God. இனிமேல் நீ இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, விட மாட்டார். Cannot as you Lord serve two masters. He will not give room. Kiribaka sharibakadronya. Kiraine kiribaka sharibakadronya. Oh my God. ஆமென். குயவன் கை களி மண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே. குயவன் கை களி மண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே. உந்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே. உந்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே. எஜமானே உமக்கு நான் அடிமை என்றோ. உமக்கு நான் அடிமை என்றோ. குயவன் கை களி மண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே. குயவன் கை களி மண்ணை போ தேவா உம்மிடம் ஒப்புவித்தே. உந்தன் மனதின்படி என்னை வணங்கிடுமே. உந்தன் மனதின்படி என்னை எஜமானே உமக்கு நான் அடிமை என்றோ. உமக்கு நான் அடிமை என்றோ. உந்தன் மனதின்படி என்னை வணங்கிடுமே. எஜமானே உமக்கு நான் அடிமை என்றோ. எஜமானே உமக்கு நான் அடிமை என்றோ. எஜமானே உமக்கு நான் அடிமை என்றோ. எஜமானே உமக்கு நான் அடிமை என்ற எஜமானே உமக்கு நான் அடிமை என்ற
Hallelujah. Hallelujah. Rikabani arabana. Rekabani. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா? Have you taken a decision today? நான் காண்கிறேன். I see. நீ எடுக்கிற முடிவின்படிதான் தேவன் உன் பட்சத்தில் வருவது, சாத்தான் உன்னை விட்டு விலகுவது. According to your decision, our God will come on your side, devil will go away from you. உனக்கு தீங்கு செய்ய முடியாத ஒரு வல்லமை உனது வலதுபுறத்தில் நிக்கிறது. நீ சரியாகும் போது அது தெரித்து ஓடிவிடும். A power is standing by your side to do evil to you, but when you take the right decision, that will run away. எத்தனை வாலிபர்கள் இனிமேல் என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் மாத்திரமே எனக்கு எஜமான் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many youngsters accept, hereafter in my life, my God alone is my master? எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? How many of you accept it? அப்படியானால் அந்த எஜமான் இப்பொழுது உன்மேல் ஆளுகை செய்வார். If so, the master will rule over you now. அபிஷேகத்தினால் உன் வாழ்க்கை முழுவதையும் அவர் கட்டுக்குள் கொண்டு வருவார். By the authority, he will control your entire life. எத்தனை பெற்றோர்கள் கர்த்தரை எஜமானாய் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? How many parents accept your Lord as your master? ஆண்டவரே, என்னுடைய தொழிலுக்கு நீதான் எஜமான். Oh my God, thou art the master for my occupation. என்னுடைய குடும்பத்துக்கு நீர்தான் எஜமான். Thou art the master for my family. என்னுடைய விசுவாசத்துக்கு நீர்தான் எஜமான். Thou art the master for my faith. ஆமென். எத்தனை பேர் அப்படி ஒப்புக் How கொடுக்கிறீர்கள்? many of you accept? உந்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே, உந்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்று, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்று, உந்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே, உந்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, உமக்கு நான் அடிமை என்று, உந்தன் மனதின்படி என்னை வணைந்திடுமே, உமக்கு நான் வணைந்திடுமே, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்றோ, உமக்கு நான் அடிமை என்று, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்று, எஜமானனே உமக்கு நான் அடிமை என்று. அல்லேலூயா. Hallelujah. நான் ஆவியில உணர்கிறேன், பிசாசின் பிடி தளர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. I feel in my spirit that the hold of the devil is just becoming weaker. உன் பிள்ளைகள் மேல இருக்கிற அவனுடைய ஆளுகை தளர்ந்து கொண்டிருக்கிறது. His reign over your children is becoming weak and faint. உன் தொழில்ல இருக்கிறதான அவனுடைய பிடி தளர்ந்து கொண்டு His வருகிறது. hold in your job is weakening. உன் சரீரத்தில் இருக்கிற அவனுடைய கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது. His bonds in your body are loosened. எஜமான் அவராக மாறிக்கொண்டு வருகிறார். And our God is becoming your master. Amen, 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 amen. Yajamanane. Amen. But only our master, my God, our Jesus, my Jesus. Yes, boy. Amen. Be amen. 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 Be amen. My God, Tiribakku Tiribakku Dronyo. Tiribakku Dronyo. எனக்கு ஒரு ஆசை. I've got a desire. இந்த கூட்டம் முடிந்து போகும்போது After the meeting is over, உன் எஜமான் இயேசுவா இருந்து வெளியே போக வேண்டும். your master is going to be our Jesus and you are going to go. அவர் உன் எஜமான் சொன்னா உன்னுடைய ஆளினால் அவர்தான். If he is your master, right from his spirit, everything he is only. அதுக்கு பின்பு உனக்கு தோல்வியே கிடையாது. Then there is no failure at all. ஆனால் நீ உண்மையாக இருக்க வேண்டும். But you have to be faithful. எத்தனை பேர் கர்த்தரை மாத்திரம் நேசிப்பேன் சொல்றீங்க? How many of you say love my Jesus கர்த்தரை alone? மாத்திரம் சேவிப்பேன் எத்தனை பேர் I will சொல்றீங்க? save only my Jesus. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உம் அன்பு எத்தனை ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலியே உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம்.
ஷரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே அன்பு எத்தனையோ ஆச்சரியம் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பு உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பு உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பு உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரமே நேசித்திடுவேன் அன்பு உம்மையே நான் சேவித்திடுவேன் உம்மை மாத்திரம் அன்பு உம்மையே நான் சேவித்திடுவேன் மாத்திரம் நேசித்திடுவேன் அன்பு உம்மையே நான் சேவித்திடுவேன் தேவாலயா கரா பிதாபான் கரானியா என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீ சில உடன்படிக்கைகளை பண்ணி இருக்கிறாய். When you heard my words itself, you have made certain covenants. என் ஆவி அருளப்படும் பொழுது நீ சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறாய். When my spirit was poured upon you, you have taken certain decisions. நான் இந்த கூட்டத்தில் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். I will give you a promise for you in this meeting. நீ எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற என்னுடைய கரம் உன்னோடு இருக்கும். My hand will be with you to fulfill your decision. நீ எடுத்த பிரதிஷ்டையை நிறைவேற்ற என்னுடைய ஆவியானவர் உண்மையில் நிலை கொண்டிருப்பார். My spirit will be always upon you to fulfill your consecration. என் நாமத்தை உன் மூலமாய் வெளிப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன். உனக்குள் நான் மேன்மைப்படுவேன். I will reveal my name through you. I will glorify my name through you. I will be glorified in you. Amen. Bakasharabakudranya, Kirabakasharabakudranya. Dinoine Kirabakasharabakudranya. Kirabakasharabakudranya. Dinoine Kirabakasharabakudranya. My God, இது ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நேரம். this is a wonderful, blessed spiritual time. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்பது முக்கியம் அல்ல. It is not important to hear the sermon for 1 hour or an hour and a half. அதனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நேரம். The wonderful time to receive its power. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்க ஆசைப்படுகிறார். Our Lord desires to give you the promises. உன் வழிகளை புதிதாக திறக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Our Lord is prepared in order to open your ways new. நான் இந்த கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். I want to bring an end to this meeting. ஆனால் அதற்கு முன்பாக இன்னும் ஒரு சிலரை கர்த்தர் பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது. But before that, our Lord needs to strengthen some people. இன்னும் ஒரு சிலரோடு கர்த்தர் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். The Spirit of God is intervening with some people still. கர்த்தர் என்னை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். Those who say, I want my God to strengthen me, be on your knees. நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு. Just open your mouth and say one word. உம்மை மாத்திரம் நேசிப்பேன். I will love thee alone, my God. உம்மில் மாத்திரம் அன்பு கூறுவேன். My God, I will love thee alone. எல்லாரை பார்க்கலாம், இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் உம்மை நேசிப்பேன் I ஆண்டவரே. will love thee more than everybody here. வாலிப நாட்களில் நேசித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக என் இயேசுவே நான் உம்மை சேவிப்பேன். More than in my youth, my Jesus, I will love thee alone more. நீ வாழ்க்கைப்பட்ட நாட்களில் இருந்த உன்னுடைய நேசத்தை நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Our Lord says, I think of my love in the days when you were espoused to me. நல்ல worship பண்ணலாமே. And a good worship. நல்ல worship பண்ணலாம். Very good, beautiful worship. அழகா தேவனை நின்னு கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு அப்படியே தேசத்தை அசைக்கக்கூடிய அளவில் ஆராதிக்கலாம். We can worship standing, rejoicing in our God. We can even shake our country. உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துங்க. You just unite your mind. வேற ஒண்ணு நீங்க செய்ய வேண்டாம். Don't do anything else.
எல்லாத்தையும் விட்டுருங்க. Just leave everything. இயேசுவை நேசிப்பேன் மட்டும் சொல்லுங்க. I will love my Jesus alone. Say that. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? How many of you are going to say that? I will love my Jesus alone. ஆமென். இயேசுவை மாத்திரம் நேசிக்கிறேன். நான் இயேசுவை மாத்திரம் நேசிக்கிறேன். அவரை மாத்திரம் சேவிக்கிறேன். I will serve my Jesus alone. ஆமென். எத்தனை பேர் அப்படி உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you will truly surrender? ஒரு கர்த்தர் நம்முடைய மத்தியிலே ஒரு நிறைவான வல்லமையோடு வந்திருக்கிறார். Our Lord has come amidst us with a fullness. அதனால என்னால கூட்டத்தை நிறுத்த முடியல. That's why not able to finish the meeting. வாயை திறந்து எல்லாரும் அறிக்கை செய்ய சொல்லு. நான் என்ன உம்மை நேசிக்கிறேன் சொல்லுங்கறார். He said open your mouth and say I love thee Jesus. He wants me to tell you that. Amen. Amen. Hallelujah. வாயை திறந்து சொல்லுங்க. Open your mouth and say oh Jesus. அபிஷேகத்தோடு சொல்லுங்க. Say for anointing. விபாலா கரபாகத்துடா பாயா. நேசிக்கிறேன். உம்மை மாத்திரமே நேசிக்கிறேன். உம்மை மாத்திரமே சேவிப்பேன். இயேசுவே உம்மை மாத்திரமே நாங்கள் நேசிக்கிறோம். சேவிப்போம். உமக்கு சர்வதேவயா. My Jesus, Jesus, Jesus. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இனியும் ஆவலாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இனியும் ஆவலாய். ஆராதிப்பேன் உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதிப்பேன் 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இனியும் ஆவலாய். 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். ஒரு ராட்சச பிறவி போன்ற கோலியாத்தின் வல்லமையை விட ஒரு பெரிய சக்தி அப்படியே முகங்குப்புற விழுகிறதை நான் காண்கிறேன். I see a big power making big Goliath, the giant figure, to fall down like that. சாத்தான் தோற்று போனான். Satan has been defeated. சாத்தான் விழுந்து போனான். Satan has been fallen. செய்வினைகள் முறியடிக்கப்பட்டு விட்டது. Sorcery has been defeated. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இனியும் ஆவலாய். 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு
ஆம். அவரை மாத்திரம் சேவிக்கத்தக்கதான ஒரு அன்பை உள்ளத்தில் ஊற்றினார். அதற்காக ஸ்தோத்திரம் Our பண்ணுவோம். Lord has poured His love in our hearts to love our Jesus alone. So let's all praise Him. Hallelujah. Sotra, 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 எனக்கு sotra. இனி நமக்கு இரண்டு எஜமான் கிடையாது. Henceforth, no more two masters. நம்முடைய எஜமான் இயேசு. அதற்காக ஸ்தோத்திரம் Our பண்ணுவோம். master is our Jesus alone. Therefore, let's praise Him. Praise the Lord. Praise the Lord. Sotra, sotra, sotra. நம்முடைய எஜமான் நம்மை சேர்க்க வரப்போகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Our master is going to come in order to take us away. So let's all praise Him. அந்த நாளுக்கு என்று நம்ம எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் Let's all பண்ணுவோம். praise Him to prepare us for the day. Praise the Praise the Lord. Lord, praise the Lord. Praise the Sotra, Lord. sotra, sotra, பிதா sotra. குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God the Father, Son and the Holy Spirit. Praise the Lord. Sotra, Praise the Lord. sotra, 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 sotra. நல்ல ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே சமதம் கொண்டு வந்த கர்த்தாவே, எடுத்த அந்த தூதர்களுக்கு ஆட்சிப்பிக்கிறோட சமூகத்தை இன்பமாக்கி தந்தபடி நான் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருவன் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது முடியாதுதான வார்த்தையின் மூலமா எங்களோட பேசினதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனாக அன்பு கூற வேண்டும் கர்த்தாவே, உலகத்தை அல்ல உம்மை மட்டும் அன்பு கூற வேண்டும் என்றான வார்த்தையின் மூலம் எங்களோட பேசினபடிதான் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மாம்சத்தில் ஊழியம் செய்வது கர்த்தாவே, மனத ஊழி செய்த பற்றி எங்களோட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். மனத ஊழி செய்வது அல்ல, மாம்சத்தை ஊழியம் செய்து அப்படி ஆசிரியர் பெற்றுக்கொள்ள நாட்களை கத்தாவுடைய சின்னத்துக்கு உதவி செய்யணுமா சிபிகரம் கத்தாவே. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல கத்தாவே, லோத்து போல கத்தாவே, நாங்கள் உலகத்தையும் எகிப்தை விட்டாலும் கூட அந்த எகிப்தோடைய உள்ளத்தில் இருந்ததான வார்த்தை உங்களோட பேசினீர். நான் உலகத்தை விட்டாலும் கூட உலகமான ஜீவிதம் வரக்கூடாது கத்தாவே. துதித்தது சபையோட ஜீவிதம் காணப்படக்கூடாது. எப்பொழுது துதித்து கொடுத்த அந்த உள்ளத்தை கத்தாவுடைய சின்னலுக்கு அடுத்து தர வேண்டுமா சிபிகரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல கத்தாவே, துன்மார்கன் துன்மார்கன் ஜீவித்தை செய்கிறான், ஆதித்து வருகிறான். அப்படிப்பட்ட அனுபவம் அல்ல, அப்படிப்பட்ட அனுபவத்தில் விடுவிக்கப்பட இந்த காலையில் ஒரு அபிஷேகத்தை தந்திர விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 கத்தாவே. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட கர்த்தவதி சிடமா சிபிக்கிறோம். அது மட்டுமல்ல, யோனாத்தானை பற்றி வாசிக்கும் போது தாவீதையும் நேசிக்கிறான், அதே வேளை கத்தாவை சவுலை நேசிக்கிறான். அப்படிப்பட்ட அனுபவம் மாற வேண்டும் கத்தாவே. உம்மை மட்டும் நேசிக்கிறான உள்ளத்தை கட்ட தர வேண்டுமா சிபிக்கிறோம். யுதாச போல கத்தாவே, அன்பின் முத்தம் அல்ல, முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் அனுபவம் எங்களுக்குள்ள கத்தாவே இருக்கக்கூடாது. அன்பின் முத்தத்தோடு ஒரு கூட வாழ்த்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஐக்கியத்தோடு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யுமா ஜீவிக்கிற கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அனுபவம் மாறக்கூடியதான் அந்த அபிஷேகத்தை இன்றைய தந்தையுடைய விசுவாசிக்கிற கத்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தை சேவிப்பதல்ல, உலகத்தை நேசிப்பதல்ல, தேவனாகிய கர்த்தரை மட்டும் சேவித்து உமக்கு மட்டும் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுமா ஜீவிக்கிறோம். உண்மையாகவே உம்மை சேவித்து உம்மை நேசித்து உமக்கு ஊழியம் செய்த சின்னங்களை சேர்க்கும்படியாக சீக்கிரமாய் வரப்போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வசனமே ஸ்தானோட மகனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமான கிருபை தந்தீரதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரை கரம் கூட இருக்கட்டும். மாலை கோட்டு தம்முடைய கரத்தில் ஒப்புடுகிறோம். யாவருக்கு ஆசீர்வாதம் மாற்றி தாரும். துதிகரமாகி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.